இந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு சாயல் உண்டு, அன்பின் சாயலை தம்மை வெளிப்படுத்துகிறார். இயேசு என்று சொன்னாலே அவருக்கு ஒரு சாயல் உண்டு, அன்பானவர். ஆமென் சொல்லுங்களேன். உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஒப்புக்கொள்ளுகிற ஒரு வார்த்தை, அன்பே கடவுள். அன்பே. அப்போ இந்த உலகத்திலே அன்பை வெளிப்படுத்தினது நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. 9ஆம் வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, அவர் அன்பை வெளிப்படுத்தினார், அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தபடினால் அன்பு வெளிப்பட்டது. 10ஆம் வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, அவர் அன்பை நமக்காக உண்டு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இந்த ஆண்டவர் அன்பாயிருக்கிறவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அன்புள்ளவர். யாரு மேல அன்பாயிருக்கிறார்? அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறபடினால், நம்மீது அவர் அன்பாயிருக்கிறபடினால் அவருடைய சமூகத்துல கூடி வர வைத்து இருக்கிறார். அவர் நம்மீது அன்பாயிருக்கிறார். எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்றீங்க? நம்முடைய பெற்றோர்களின் அன்பை விட, கணவன் மனைவி அன்பை விட, பிள்ளைகளின் அன்பை விட, உடன் பிறந்தவர்களுடைய அன்பை விட, நாம் நம்புகிற நண்பர்களின் அன்பை விட இயேசுவின் அன்பு உயர்வானது. ஆமென். அல்லேலூயா. சரி, இந்த அன்பான ஆண்டவர் யாரை நேசிக்கிறார்? நம்மை நேசிக்கிறார். நம்மை மாத்திரம் தான் நேசிக்கிறாரா என்று சொன்னா இல்லை. இயேசுவை விரோதிக்கிறவர்களையும் அவருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களையும் அவர் நேசிக்கிறார். இயேசுவை தூசிக்கிறவர்களையும் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களையும் அவர் நேசிக்கிறார். ஆமென். அதனாலதான் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான். சில வசனங்கள் நம்ம திருப்ப வேண்டாம், நான் சில வார்த்தைகளை சொல்லி நான் அப்படியே கடந்து வருகிறேன். யோவான் ஸ்நானகன் இயேசுவை அறிமுகப்படுத்தும் பொழுது யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 36வது வசனத்திலே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வாட்டு குட்டி என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். அப்படியானா இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தி தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். அவர் நம்மீது வைத்திருக்கிற அன்பை மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லார் மேலேயும் அன்பாய் இருக்கிறார், அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லாரையும் நேசிக்கிற இந்த ஆண்டவரை குறித்து வேதத்துல சில இடத்துல கவனிக்க முடியும். குறிப்பாய் அப்போஸ்தலர் 10ஆவது அதிகாரத்துல கவனிக்க முடியும். பேதுரு கொர்நேலியுடைய வீட்டுல பிரசங்கம் பண்ணும் பொழுது இப்படி பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். என்ன கவனிக்கணும், வசனம் புரட்ட வேண்டாம். கொர்நேலியுடைய வீட்டுல பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது இப்படி ஆரம்பிக்கிறார், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அப்போ ஆண்டவருடைய அன்புல என்ன இல்ல? பட்சபாதம் இல்லை. என்ன கொஞ்சம் கவனிக்கலாம். தேவனுடைய அன்புல என்ன இல்ல? பட்சபாதம் என்ன அர்த்தம்? 3 பிள்ளைங்க இருக்குது, 3 பிள்ளைகளையும் ஒரே போல நேசிக்கிறோம், செய்ய வேண்டிய கடமைகளை ஒரே போல செய்தாங்க, பட்சபாதம் இல்லை. 3 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைக்கு ஏதோ ஒன்றை ஸ்பெஷலாக, ஏதோ ஒன்றை விசேஷித்த விதமாய் செய்கிறோமே, ஆனா அங்க என்ன இருக்கு? பட்சபாதம் இருக்கு. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதானா? அப்போ ஆண்டவரிடத்துல என்ன இல்லை? பட்சபாதம் இல்லை. இந்த ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர், எல்லாரையும் நேசிக்கிறவர். உங்களை நேசிக்கிற மாதிரி உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிற மாதிரி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத நம்முடைய பக்கத்து வீட்டுல வசிக்கிறவர்களையும் அவர் நேசிக்கிறார். ஆமென். பட்சபாதம் இல்லாத ஆண்டவர் தான். இப்ப நீங்க கொஞ்சம் எனக்கு நீங்க கவனிப்பீர்களானா இந்த செய்தி உங்களுக்கு புரியும் அல்லது பிரயோஜனமாய் இருக்கும். பட்சபாதம் இல்லாத ஆண்டவர் தான். ஆனால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கிற 4 சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களை நாம் கவனிக்கும் பொழுது பட்சபாதம் இல்லாத இந்த ஆண்டவருடைய அன்பை ஆண்டவர் ஒரு தனி மனிதன் மேல வெளிப்படுத்தினதை அல்லது ஒரு குடும்பத்துல அதிகமாய் வெளிப்படுத்தினதாக வேதம் நமக்கு கோடிட்டு காண்பிக்கிறது. கொஞ்சம் நீங்க என்னோட கூட நீங்க கவனிக்கலாம். இயேசு வாழ்ந்த நாட்கள்ல அவருக்கு பின்பதாக திரள் கூட்ட ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அவர் ஒரு இடத்திற்கு போகிறார், ஆனா திரளான ஜனங்கள் அவரை கூடிக்கொள்வது உண்டு. திரளான சீஷர்கள் அவருக்கு இருந்தார்கள். இயேசுவுக்கு அநேக சீஷர்கள் இருந்தாங்க. இயேசுவுக்கு எத்தனை சீஷர்கள்? இல்ல, அநேக சீஷர்கள் இருந்தார்கள். அப்போ 12 பேர் யார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் 12 பேர். அப்போஸ்தலர்களாக ஏற்படுத்தப்பட்டவர்கள் 12 பேர். இயேசுவுக்கு அநேக சீஷர்கள் இருந்தார்கள். யோவான் 6ஆவது அதிகாரம் சாட்சி கொடுக்கிறது. இப்போ அநேக சீஷர்கள் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட 12 சீஷர்கள் இருக்கிறார்கள். இந்த 12 சீஷர்களையும் 3 பேர் இயேசுவோடு ரொம்ப நெருக்கமாய் இருக்கிறார்கள். இவர்களிடத்துல வெளிப்படுத்தாத அன்பை ஆண்டவர் ஒரு தனி மனிதன் மேல் வெளிப்படுத்தினார் அல்லது ஒரு குடும்பத்தின் மேல் வெளிப்படுத்தினார். யாருடைய குடும்பம்? லாசருடைய குடும்பம். ஏன் இந்த குடும்பத்தின் மேல ஆண்டவர் இவ்வளவு அன்பாய் இருக்கிறார்? நம்ம கவனிக்க முடியும். ஆண்டவருடைய அன்பிலே பட்சபாதம் இல்லை. ஆண்டவருடைய அன்புல பட்சபாதம் இல்லை. ஆனா நான் இனி செய்து உள்ள போகும்போது அதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அவர் உண்மையா அந்த குடும்பத்தை ஸ்பெஷலா அல்லது விசேஷித்த விதமாய் நேசித்தாரா இல்லையாங்கிறத நம்ம உள்ள போகும்போது தியானிப்போம். பட்சபாதம் இல்லாத ஆண்டவருடைய அன்பு ஒரு மனிதன் மேல் அல்லது ஒரு குடும்பத்தின் மேல் வெளிப்படுத்தப்பட்டதை வேதம் கோடிட்டு காட்டுவதற்கு ஒரே ஒரு காரணம் உண்டு. உங்களுக்கு புரியும்படிக்கு ரொம்ப எளிமையா சொல்கிறேன். 3 பிள்ளைகளை பெற்றிருக்கிற பெற்றோர்கள் ஒரே போல படிக்க வைக்கிறாங்க, ஒரே போல பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறார்கள். பிள்ளைகள் படித்து முடித்து வேலைக்கு வந்து அவர்களுக்கு திருமணமாகி நல்ல ஒரு ஸ்தானத்துல உயர்த்தப்படும் பொழுது சில குடும்பங்கள்ல இப்படிப்பட்ட வார்த்தைகள் கேட்பது உண்டு. பட்சபாதம் இல்லாதபடிக்கு 3 பிள்ளைகளை ஒரே போல நேசித்த பெற்றோர்கள் தன்னுடைய கடைசி நாட்கள்ல சொல்லுகிற வார்த்தை, என்னுடைய சொத்து எல்லாமே 2வது காரனுக்கு மட்டும். உங்களுக்கு புரியல?
என் பென்ஷன் வந்து மூத்தவனுக்கு மட்டும்தான், அல்லது என்னுடைய பென்ஷன் இளையவனுக்கு மட்டும்தான். நான் பேசுற ஸ்லாங் உங்களுக்கு புரியாது. ஏன் பட்சபாதம் இல்லாத அந்த 3 பிள்ளைகளை ஒரே போல நேசித்த பெற்றோர்களுடைய அன்பு ஏன் சில வேளைகளில் மாறிவிடுகிறது என்று சொன்னா, படித்து முடித்து வேலைக்கு வந்து திருமணமானதுக்கு அப்புறம் பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் வெளிப்படுத்துகிற அன்பை பொறுத்தது. ஆண்டவர் எல்லாரிடத்திலும் அன்பாய் இருக்கிறார், அதிலே மாற்றம் இல்லை. ஆனால் ஆண்டவரிடத்தில் யார் அன்பாய் இருக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவருடைய அன்பின் பூரணத்துக்குள்ள கடந்து வர முடியும். அல்லேலூயா. இப்போ இந்த குடும்பத்தை நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் நாம் திருப்பிக் கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம். இந்த 11வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை ஒரு சத்தமாய் வாசிப்போம். இயேசு மார்த்தாளிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். இந்த வசனம் சொல்கிறது. வசனம் வாசித்ததுக்கு அப்புறம் என்ன கவனிக்கணும்னு சொன்னேன். உங்களுக்கு புரியலன்னா நீங்க திரும்ப ஒருக்கா வாசித்துட்டு என்ன கவனிக்கலாம். இயேசு மார்த்தாள் மரியாள் லாசருவினிடத்தில் அன்பாயிருந்தார். இந்த 5வது வசனத்திலே யோவான் எழுதுகிறார், இந்த குடும்பத்தை நீங்களும் நானும் பார்த்ததில்லை. லாசருவை பார்த்திருக்கிறோமா? அவனுடைய குடும்பத்தை பார்த்திருக்கிறோமா? இல்ல. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்பதாய் வாழ்ந்த அந்த குடும்பத்தை குறித்து யோவான் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட இந்த சுவிசேஷத்தை எழுதும் பொழுது இந்த குடும்பத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அவர் அறிமுகப்படுத்தும் போதே என்ன சொல்லுகிறார்? ஆனால் இயேசுவால் நேசிக்கப்பட்ட குடும்பம். ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவால் அன்பாய் இருந்த ஒரு குடும்பம் என்ன என்று சொன்னா இந்த குடும்பம் என்று சொல்லி கோடிட்டு காண்பிக்கிறார். புரியல உங்களுக்கு? இங்க கவனிக்கணும். முதலாவது, இயேசு இந்த குடும்பத்தில் அன்பாய் இருந்ததை யாரு சாட்சி கொடுக்கிறா? யோவான் என்கிற ஒரு சீஷன், யோவான் என்கிற ஒரு ஊழியக்காரன், அல்லது ஒரு இயேசுவோடு இருந்த சீஷரில் ஒருவனாகிய யோவான் சொல்லுகிறார், இயேசுவுக்கு யாரை பிடிக்கும்னா மார்த்தாள் மரியாள் லாசருவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமென். யாரு சாட்சி கொடுக்கிறா? யோவான் என்கிற ஒரு ஊழியக்காரன். இந்த ஊழியக்காரன் யாரு? அதான் ரொம்ப முக்கியம். இப்போ இயேசுவுக்கு அநேக சீஷர்கள் இருந்தார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள் 12 பேர். இந்த 12 பேர்ல இயேசுவோடு ரொம்ப நெருக்கமாய் இருந்தவர்கள், எப்பொழுதும் இயேசுவோடு இருந்த சீஷர்கள் 3 பேர். யாரெல்லாம்? பேதுரு, யோவான், யாக்கோப். சிலருக்கு நான் சொல்ல வருகிற வசனம் புரியல, அல்லது சொல்ல வருகிற செய்தி புரியல, எனக்கு வசனங்கள் எடுத்தா நேரம் போயிடும். மார்க் எழுதின சுவிசேஷத்திலே நாம் கவனிக்க முடியும். எபருடைய மகள் மரித்து விட்டால் வீட்டுக்குள்ள ஆண்டவர் போகும் பொழுது திரளான ஜனங்களும் அநேக சீஷர்கள் வந்திருந்தாலும் இந்த 3 பேரை மாத்திரம் உள்ளே அழைத்து கொண்டு போனார். இயேசு ஜெபம் பண்ணுகிறதற்கு மலைக்கு ஏறுகிறார். லூக்கா 9வது அதிகாரம் 28வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷத்தின் 9வது அதிகாரம் 2வது வசனத்திலே, மத்திய எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தின் 1வது வசனத்துல கவனிக்க முடியும். இந்த 3 சுவிசேஷமும் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 சீஷர்கள் இருந்த பொழுதிலும் அவர் 3 பேரை மாத்திரம் அழைத்து கொண்டு போனார். மத்திய எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் சொல்லுகிறது, இயேசு கெத்செமனே தோட்டத்துக்குள்ள 11 சீஷர்கள் அழைத்து கொண்டு வந்தார். இயேசு தம்முடைய மரணத்துக்கு முந்தின நாள் இரவு கெத்செமனே தோட்டத்துக்குள்ள எத்தனை சீஷர்கள் அழைத்து கொண்டு வந்தார்? 11 சீஷர்கள் அழைத்து கொண்டு வந்தார். ஆனா இதே தோட்டத்துக்குள்ள இருந்த 11 சீஷர்கள்ல இயேசு ஜெபம் பண்ணுகிறதற்கு அண்டையில 3 சீஷர்களை வைத்திருந்தார். அந்த 3 சீஷர்கள் யார் என்று சொன்னால் பேதுரு, யோவான், யாக்கோப். இயேசுவோடு கூட ரொம்ப நெருக்கமாக இருந்த சீஷர்கள், இயேசு கிறிஸ்துனுடைய ரகசியத்தை அறிந்தவர்கள் அல்லது அந்தரங்கத்தை அறிந்தவர்கள் இந்த 3 சீஷர்கள். ஏன் நான் இதுல கொஞ்சம் அப்படியே அழுத்தமா இந்த வார்த்தையை பதிவு செய்கிறேன் என்று சொன்னா, இயேசுவோடு நெருக்கமா இருந்தவங்களுக்கு தெரியும் இயேசுவுக்கு யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காது. இயேசுவோடு நெருக்கமா இருந்தவங்களுக்கு தெரியும் இயேசுவுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது. செய்தியினுடைய துவக்கம் உங்களுக்கு புரியாத மாதிரி தான் உங்களுடைய முகபாவனை இருக்குது. கண்டிப்பா நமக்கு தேவையானதை கர்த்தர் நம்மோடு பேசுவார். இங்க கவனிப்போம். இன்னைக்குதான் நீங்க என்ன முதல் தடவை பார்த்துருக்கிறீங்க. உங்க பாஸ்டர் முதற்கொண்டு இன்னைக்குதான் நீங்க என்ன முதல் தடவை பார்த்துருக்கிறீங்க. ஒருவேளை என்னோடு நீங்கள் நெருங்கி பழகி இருப்பீர்களானா, கொஞ்சம் இங்க கவனிக்கலாமே. என்னோடு நீங்கள் நெருங்கி பழகி இருப்பீர்களானா, ஒரு சகோதரனை போல அல்லது உங்கள் குடும்பத்தில் ஒருவனை போல நீங்கள் நெருங்கி பழகியிருந்தா உங்களுக்கு தெரியும் எனக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமான்னு தெரியும். இதுக்கு மேல எனக்கு எக்ஸாம்பிள் சொல்ல தெரியல. இயேசுவோடு நெருங்கி பழகின யோவானுக்கு தெரியும் இயேசுவுக்கு யாரை பிடிக்கும், மார்த்தாள் மரியாள் லாசருவை பிடிக்கும். ஆமே. கொஞ்ச நேரம் செய்திக்காக நம்ம மார்த்தாள் மரியாளை விட்டுலாம், லாசருவை மட்டும் எடுத்துக்கொள்வோம். இப்போ யோவான் என்கிற ஒரு ஊழியக்காரன் அல்லது சீஷன் சாட்சி கொடுக்கிறான், இயேசுவுக்கு லாசருவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இயேசுவுக்கு லாசருவை ரொம்ப பிடிக்கும். யாரு சொல்றா? யோவான் என்கிற ஒரு ஊழியக்காரன். இப்ப வாசிக்கலாம். 2வது யாரு சாட்சி கொடுக்கிறா? 3வது வசனம். அவனுடைய சகோதரிகள்
ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல. சரி, இப்போ இங்க கவனிக்கணும், இங்க வியாதியா இருக்கிறது யாரு? லாசரு வியாதியா இருக்கிறான். இந்த செய்தியை இயேசுவின் இடத்துல சொல்லி அனுப்பணும். இப்ப என்ன சொல்லி அனுப்பலாம்னா, லாசரு வியாதியா இருக்கிறான்னு சொல்லி அனுப்பலாம். ஒண்ணு, எப்படி சொல்லிருக்கலாம்? அவனுக்கு ஒரு பெயர் உண்டு, அவன் பெயர் லாசர். லாசர் வியாதியா இருக்கிறான்னு சொல்லியிருக்கலாம், சொல்லல. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கலாம்னா, இந்த லாசர் எனக்கு யாரு? என் தம்பியோ என் அண்ணனோ அல்லது என் சகோதரன் வியாதியா இருக்கிறான்னு சொல்லியிருக்கலாம். ஆமே, அத சொல்லல. நீர் சிநேகிக்கிறவன் என்று சொல்லி சகோதரிகள் சொல்லுகிறார்கள். அப்போ சகோதரிகளுக்கு தெரியும் இயேசுவுக்கு லாசர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமே, முதல்ல யாரு சாட்சி கொடுதா? யோவான் என்கிற ஒரு ஊழியக்காரன். ரெண்டாவது சகோதரிகள் அல்லது குடும்பத்தினர் சாட்சி கொடுக்கிறாங்க, இயேசுவுக்கு லாசர் ரொம்ப பிடிக்கும். மூன்றாவது யாரு சாட்சி கொடுதா? இப்ப லாசர் மரித்து 4 நாட்கள் கழித்து இயேசு கிறிஸ்து வருகிறார். திருப்பிக் கொள்ளுங்க, 35வது வசனம், 36வது வசனம். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள் இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். இங்க கவனிக்கணும். இப்ப 4 நாள் கழித்து இயேசு இந்த மார்த்தாள் மரியாளை ஆறுதல் படுத்தும்படிக்கு வருகிறார். வந்த சமயத்துல இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டதை நீங்க 4 சுவிசேஷத்தை புரட்டும் பொழுது 2 இடத்துல மாத்திரம் கண்டுகொள்ள முடியும். இயேசு எங்கெல்லாம் கண்ணீர் விட்டார்? எருசலேமுக்காக கண்ணீர் விட்டார். லூக்கா 19:41-42. ஏன் எருசலேமுக்காக கண்ணீர் விட்டார் என்று சொன்னா, அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற யூதர்களுடைய பின் சந்ததி, அதாவது கிபி 70ஆம் ஆண்டு எருசலேம் நகரம் சூறையாடப்பட்டு அங்கே லட்சக்கணக்கான யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த யூதர்களுக்கு வருகிற அழிவை அவர் முன்னறிந்திருந்தபடினால் திரள் கூட்ட ஜனங்களுக்கு வருகிற ஆபத்துக்காக இயேசு கண்ணீர் விட்டார். ரெண்டாவது இயேசு எங்கே கண்ணீர் விட்டார்னா, அது லாசருவுக்காக மாத்திரம் தான் கண்ணீர் விட்டார். இயேசு மரிக்கும் பொழுது, சிலுவையில தொங்கும் பொழுது அவர் கண்ணீர் வடிக்கவில்லை. கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் அழுது கண்ணீர் வடித்து ஜெபித்தார் என்கிற வார்த்தை அல்ல, வியாகுலத்தோடு ஜெபித்தார் என்கிற வார்த்தை இருந்தாலும் கண்ணீரோடு ஜெபித்தார் என்கிற வார்த்தை இல்லை. அப்படியானா இயேசுவை கொண்டு நாம என்ன அறிந்து கொள்ள முடியும்னா, அவர் எளிதாய் கண்ணீர் விடுகிற சுபாவம் உடையவர் அல்ல. உங்களுக்கு புரியல? நம்ம குடும்பத்துல சிலர் இருப்பாங்க, என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன பலவீனம் வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் அவங்க கண்ணுல கண்ணீரை பார்க்க முடியாது. அதே நம்முடைய குடும்பத்துல சிலர் இருப்பாங்க, எடுத்ததுக்கும் கண்ணுல கண்ணீர் வந்துடும். ஆமாதானா? இதுல இயேசு கிறிஸ்து யாருன்னா, அவரை எளிதா யாரும் கண்ணீர் வடிக்க வைக்க முடியாது. அந்த ஆண்டவர் கண்ணீர் வடித்த பொழுது சூழ்ந்து நிற்கிற யூதர்கள் சொல்லுகிறார்கள், இயேசுவுக்கு லாசர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு ஆச்சரியப்பட்டார்கள். 3 பேர் சாட்சி கொடுத்திருக்கிறாங்க. யாரெல்லாம்? யோவான் என்கிற ஊழியக்காரன், சகோதரிகள் அல்லது குடும்பத்தினர், யூதர்கள். இந்த யூதர்கள் யாருன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இந்த யூதர்கள் யாருன்னா, இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள். இந்த யூதர்கள் யாருன்னா, இயேசுவை விட்டு தூரமா இருக்கிறவர்கள் சாட்சி கொடுக்கிறாங்க, இயேசுவுக்கு லாசர் ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். நமக்கு நேரா திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் உங்கள் மேல என் மேல அன்பாய் இருக்கிறதை நம்முடைய போதகரை கொண்டோ அல்லது ஊழியர்களை கொண்டு சாட்சி கொடுக்கலாம். இந்த பிரதரை, இந்த சிஸ்டரை இயேசுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சாட்சி கொடுக்கலாம். ஆமென் சொல்றதுக்கு தயங்குறீங்க? நம்ம மேல ஆண்டவர் அன்பாய் இருக்கிறத ஒரு ஊழியக்காரங்க சாட்சி கொடுக்கலாம். ஆமென். சரி, ரெண்டாவது, கர்த்தர் நம்ம மேல அன்பாய் இருக்கிறது நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள், நம்மோடு கூட பயணிக்கிறவங்க சொல்லலாம், என்னை விட என் தம்பி இயேசுவுக்கு ரொம்ப பிடிக்கும், என்னை விட எங்க அக்காவை இயேசுவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். ஆமென். மூணாவது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத புறமார்க்கத்தான் சொல்லலாம். நம்மை அவர் ஆசீர்வதிப்பது, அவர் நம்மை பாதுகாப்பது, அவர் நம்மை நடத்துவது, அவர் நம்மை கனப்படுத்துவதை பார்த்து இவர்கள் இயேசுவால் நேசிக்கப்படுகிறது என்று சொல்லி புறஜாதிகள் சாட்சி கொடுக்கலாம். இந்த 3 பேர் சாட்சி கொடுத்தாலும் யாரு சாட்சி கொடுக்கணும்? யாரு சாட்சி கொடுக்கணும்? அவர் சாட்சி கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்கணும். தானியேலை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். தாவீதை குறித்து சொல்லுகிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு பிரியமானதை செய்வான். ஆண்டவர் வேதத்தில் இப்படிப்பட்ட சில நபர்களை குறித்து அவர் சாட்சி கொடுத்ததை கவனிக்க முடியும். மோசேயை குறித்து சொன்ன சாட்சியை வேற யாருக்கும் அவர் சொன்னது இல்லை. இன்னும் காலேப்பை குறித்து அவர் சாட்சி கொடுத்தார், ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுத்தார். இப்படிப்பட்ட சாட்சி எல்லாருக்கும் அவர் கொடுக்கிறது இல்லை. அவர் சாட்சி கொடுக்கணும்னா அதுக்கு ஏற்ற குவாலிட்டி நம்மகிட்ட இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு புரியல? நம்ம கூட ஸ்கூல்ல இல்ல காலேஜ்ல படித்த உடன் படித்தவர்களுக்கும் ஃப்ரெண்டுக்கும், அதாவது நண்பனுக்கும் உடன் படித்தவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? நம்ம கூட படித்த கிளாஸ்மேட்டுக்கும் ஃப்ரெண்டுக்கும் என்ன இருக்கு?
வித்தியாசம் இருக்கு. 32 பேர் நம்ம கூட படிச்சாலும் அதுல 2 பேர் ஃப்ரெண்டா இருக்கலாம், மற்ற எல்லாரும் நம்முடைய கிளாஸ்மேட்டா இருப்பாங்க. ஆமாதானா? இப்ப நம்மளை நண்பன் சொல்லணும்னா அதுக்கேற்ற ஒரு குவாலிட்டி எதிர்பார்ப்பாங்க. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். போன வருஷம் என்ன ஒரு சபையில ஒரு கூட்டத்திற்காக அழைத்திருந்தார்கள். அங்கே பண்டிகை கன்வென்ஷன். அந்த கூட்டத்தில் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இறங்குறேன். அந்த சர்ச்சில் ஒரு ஸ்பெஷலான மீட்டிங். அது நான் முடிச்சுட்டு கீழே இறங்கி வர்றேன். என்னை அழைத்த போதகர் அந்த மைதானத்திலிருந்து என்னை நடத்தி கொண்டு என்னை ஆகாரம் இரவு உணவுக்காக என்னை நடத்தி கொண்டு அங்கே போய் நம்ம சாப்பிடலான்னு சொல்லி என்னை அழைத்து கொண்டு போகிறேன். அந்த பாஸ்டரோடு நான் நடந்து போய் கொண்டு இருக்கிற சமயத்தில் அந்த கிராமத்திலேருந்து ஒரு சகோதரன் ஓடி வந்தான். அந்த போதகருக்கும் எனக்கு விஷ் பண்ணிட்டு அந்த சகோதரன் சொன்னான், ஐயா இந்த ஜோயல் யாரு தெரியுமா? என்னுடைய நண்பன். ஜோயல் யாரு? என்னுடைய நண்பன். நாங்க இத்தனை வருஷம் இங்க ஒன்னா படிச்சோம் அப்படின்னு என்னை அறிமுகப்படுத்துகிறான். அவன் சொல்லிட்டான். சொன்னதுக்கு அப்புறம் அந்த பாஸ்டர் என் முகத்தை பாக்குறாரு. நான் ஃப்ரெண்டுன்னு சொல்றேன்னா கிளாஸ்மேட்டுன்னு சொல்றேன்னா அவருக்கு சந்தேகம், இவன் உண்மையில இது ஃப்ரெண்டா கிளாஸ்மேட்டா? ஏன் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் என்று சொன்னால், நான் படிக்கின்ற நாட்களில் குடிகாரனாய் வாழ்ந்தவன், போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டவன். நான் தினமும் குடிக்காட்டா தூங்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு குடிகாரனாய் வாழ்ந்தவன். எப்பொழுதெல்லாம் படிக்கிற இடங்களுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வருகிறேனோ நான் போதையோடு திரும்பி வருவது உண்டு. அப்படிப்பட்ட நாட்கள்ல எந்த சகோதரன் ஓடி வந்து என்னை பார்த்து என் நண்பன் சொன்னானோ அவன் என்னோடு நெருங்கி பழகினது கிடையாது. அவனுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் உண்டு, சதீஷ் என்கிற ஒரு சகோதரன் தான் அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆனா என்னோட அவன் நெருங்கி பழகினது இல்லை. ஏன்னா அவன் நல்லவன், அவன் எந்த பாவத்துக்கும் அடிமையானவன் அல்ல, நான் குடிகாரன். என்னோட நெருங்கி பழகினது இல்லை. ஆனா அவங்க ஊர்ல ஒரு பண்டிகை கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ணிட்டு இறங்கும் போது ஒரு ஊழியக்காரனாய் நான் இறங்கி வரும்போது அவன் சொல்றான் என்னுடைய நண்பன் சொல்றான். உங்களுக்கு புரிய மாட்டேங்க. உங்க தொகுதி எம்எல்ஏ உங்களுக்கு தூரத்து சொந்தக்காரங்களா இருந்தா கூட நீங்க இப்படி சொல்லுவீங்க, எம்எல்ஏ யாரு தெரியுமா? எங்க மச்சான், எங்க மாமான்னு சொல்லுவீங்க. ஆமாதானா? ஆனா இதே இது உண்மையா நமக்கு நெருங்கின சொந்தக்காரங்க கஷ்டப்பட்டா நஷ்டப்பட்டா அல்லது சமுதாயத்துல புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருந்தாச்சுன்னா நம்ம இன்ன உறவுன்னு அறிமுகப்படுத்துவது கூச்சப்படுவோம். உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, ஏசு கிறிஸ்து நண்பன் சொல்லணும், சிநேகிதன் சொல்லணும்னா ஒரு குவாலிட்டி வேணும். ஆமே. இப்ப 3 பேர் சாட்சி கொடுத்துருக்காங்க லாசரு குறிச்சு. யாரெல்லாம்? யோவான் என்கிற ஊழியக்காரன், சகோதரிகள், யூதர்கள். ஏசு கிறிஸ்து சாட்சி கொடுத்தாரா? வாசிக்கலாம் 11ஆம் வசனம். 11வது வசனம். சீஷர்களை பார்த்து இந்த வார்த்தை கவனிங்க, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு இப்ப சீஷர்ல பார்த்து சொல்லுகிறார், அவன் என்னுடைய சிநேகிதன் என்று சொல்லுகிறார். இந்த சபையில நீங்களும் நானும் விசுவாசிகள் என்பதை விட அவரால் சிநேகிக்கப்பட்ட குடும்பமாய் அடையாளப்படுத்தப்பட வேண்டும். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுதுன்னு தெரியல. விசுவாசிகள் என்பதையும் தாண்டி அவரால் சிநேகிக்கப்படுகிற ஒரு நபராக, அவரால் சிநேகிக்கப்படுகிற குடும்பங்களாக கர்த்தர் நம்மிடத்துல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நம்ம கொஞ்சம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். நான் ஆழமான சத்தியம் எடுக்கல, ரொம்ப அடிப்படையான தேவையான ஒரு சத்தியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அதனால கொஞ்சம் எனக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். என்னுடைய ஸ்லாங் புரியுதா? புரியுது தானே? அப்போ உங்க முகம் ஏன் இப்படி இருக்கு? சரி, இப்ப இந்த லாசருவை ஆண்டவர் இவ்வளவு அதிகமாய் நேசிப்பதற்கு அல்லது இந்த குடும்பத்தை இவ்வளவாய் கனப்படுத்துவதற்கு ஆண்டவர் இந்த குடும்பத்தை நேசித்தது அல்லது இந்த லாசருவை நேசித்ததின் விளைவு என்னன்னா, 2000 வருஷம் கடந்தும் உலகம் அனைத்தும் இருக்கிற வேதத்தை படித்தவர்களுக்கு இந்த குடும்பத்தை குறித்து சாட்சி சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஒருத்தரை இன்னார் என்னுடைய நண்பன் சொல்லணும்னா ஒரு குவாலிட்டி எதிர்பார்க்கீங்க. அப்போ இந்த குடும்பத்தை ஆண்டவர் இந்த அளவிற்கு சாட்சியாக இது என்னால் நேசிக்கப்பட்ட குடும்பம் என்று சொல்லி அவர் சாட்சி சொல்லி இருப்பார். ஆனா இந்த குடும்பத்துல ஏதோ ஒன்று அவரை கவர்ந்து கொண்டது. ஆமென் சொல்லுங்களேன். ஏதோ ஒரு காரியம் இந்த குடும்பத்தின் செய்ததின் விளைவாக இந்த குடும்பத்தின் மேல ஆண்டவருடைய விசேஷித்த அன்பு வெளிப்பட்டது. அல்லேலூயா. அவங்க என்ன செய்திருப்பாங்க? வேதத்தின்படி நாம தியானிக்க போகிறோம். வேதத்துல என் அறிவு கட்டின வரைக்கும், நான் புரட்டி பார்த்த வரைக்கும், இப்படிப்பட்ட 4 பேர் சாட்சி சொன்ன கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து சாட்சி சொன்ன ஒரு நபரையும் ஒரு குடும்பத்தையும் பார்க்க முடியல. அவரால் நேசிக்கப்படுகிற இப்படிப்பட்ட ஒரு விசேஷம். எனக்கு கேள்வி என்னன்னா, இயேசுவுக்கு அநேக ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள், அநேக சீஷர்கள் இருந்தார்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட 12 பேர் இருந்தார்கள். இவர்களிடத்துல வெளிப்படுத்தாத அன்பை இந்த குடும்பத்துல ஏன் வெளிப்படுத்தணும்? உங்களுக்கு புரியல. எத்தனையோ ஜனங்களை சந்திக்கிறார், அவரோடு கூட பயணித்து எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்துல வெளிப்படுத்தாத அன்பை மார்த்தாள், மரியாள், லாசரு இடத்துல வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. காரணம் என்ன? வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம்
லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். வேகமாய் திருப்பிக் கொள்ளுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். அதன் 38வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்க கவனிப்போம். இயேசு ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ இயேசுவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். எப்பொழுது இந்த குடும்பத்தின் மீது ஆண்டவருக்கு ஒரு அன்பு வெளிப்படுகிறது என்று சொன்னா, இதுக்கு முன்னாடி இயேசுவை இவர்கள் அறிந்தார்களா, இவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்பது தெரியல. ஆனால் லூக்கா எழுதுகிறார், இயேசு ஒரு கிராமத்திலே பிரவேசித்த பொழுது இயேசுவை இந்த குடும்பம் அல்லது மார்த்தாள் தன் வீட்டை திறந்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். அல்லேலூயா. நான் முதல்ல சொல்லிட்டேன், ஆழமான சத்தியம் இல்லை, இதுக்காக கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். யாருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அன்பு வெளிப்படும், யாருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய அன்பு பூரணமாய் வெளிப்படுத்தப்படும், அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவருடைய வாழ்க்கையிலே அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்த ஆயத்தம். அவர் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மார்த்தாள் தன் வீட்டிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இயேசு வருகிறார். ஆனால் 4 சுவிசேஷத்தின் அடிப்படையில் நாம கவனிக்க முடியும், இயேசு ஒரு கிராமத்துக்கோ பட்டணத்துக்கோ ஒரு வீதியிலோ நடந்து வருகிறார். ஆனால் திரள் கூட்ட ஜனம் அவரை சூழ்ந்து கொண்டிருப்பது உண்டு. ஆமென். அந்த கூட்டத்தை 4 விதமாய் பிரிக்கலாம். ஒரு கூட்டம் எதற்காக அவரை பின்தொடரும் என்று சொன்னா, அற்புதத்துக்காக. வாய்களை திறந்து சொல்லுங்க. இப்பமோ அந்த 4 கூட்டமும் இன்னைக்கும் சபையிலோ அல்லது கர்த்தரை பின்பற்றுவது உண்டு. ஒரு கூட்டம் எதுக்காக வரும்? எல்லாரும் வாய்களை திறக்கணும். தலைவலி சரியாகணும், கண்ணு வலி சரியாகணும், கண்ணு தெரியணும், காது கேட்கணும், கைகால் வழங்கணும், எனக்கோ என் பிள்ளைக்கோ என் வேலைக்காரனுக்கோ சுகம் வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் அற்புதத்துக்காக பின்னாடி வரும். இன்னொரு கூட்டம் எதற்காக இயேசுவுக்கு பின்னாடி வரும்னா, அப்பத்துக்காக வரும், சாப்பாட்டுக்காக வரும். இன்றைக்கும் எத்தனையோ பேர் வெறுமனை வயிற்று பிழைப்புக்காக கர்த்தரை தேடுகிறவர்கள் உண்டு. இன்னைக்கும் ஒரு கூட்டம் இருக்கிறது தேவைக்காக. ஒன்னு அற்புதத்துக்கு வரும், இன்னொன்னு சாப்பாட்டுக்காக வரும் அல்லது தேவைகளுக்காக வரும். மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கு, பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர்கள், பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரங்க. எப்பொழுதும் அவருக்கு பின்னாடி வருவாங்க. அவர் பிரசங்கம் பண்றதுல எதுல குற்றம் கண்டுபிடிக்கலாம், என்ன கண்டுபிடிக்கலாம்? வேவு பார்க்க ஒரு கூட்டம் வரும், அதான் குற்றம் கண்டுபிடிக்கிற கூட்டம். 4வது ஒரு கூட்டம் இருக்கு, இயேசு உண்மையா நேசிக்கிற கூட்டம். இயேசு உண்மையா நேசிக்கிற கூட்டத்துல ஸ்திரீகள் உண்டு, சிறு பிள்ளைகள் உண்டு, சீஷர்கள் உண்டு, தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள் உண்டு. இப்போ இந்த 4 கூட்டமும் ஒரு டைம் வரைக்கும் இயேசுவோடு இருப்பாங்க, அதுக்கப்புறம் கடந்து போயிடுவாங்க. அற்புதத்துக்காக வந்தவங்க அற்புதத்தை வாங்கிட்டு திரும்பிடுவாங்க. அற்புதத்துக்காக வந்தவங்க, சாப்பாட்டுக்காக வந்தவங்க சாப்பிட்டு திருப்தி அடைஞ்ச உடனே திரும்பிடுவாங்க. குற்றம் கண்டுபிடிக்க வந்தவங்க பிரசங்கம் முடிஞ்ச உடனே இடத்த காலி பண்ணிடுவாங்க. ஆனா இயேசுவை உண்மையா நேசிக்கிறவங்க மிஞ்சி போனா 3 நாள் தங்கி இருப்பாங்க. மிஞ்சி போனா எத்தனை நாள்? அதுக்கப்புறம் தங்களுடைய வீட்டுக்கு போயிடுவாங்க. இயேசுவை நேசிக்கிறவர்களும். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நீங்கள் கவனிப்பீர்களானா, அவர் பிறந்த நாளிலிருந்து அவர் ஊழியத்தை நிறைவேற்றின, அவர் இந்த பூமியில வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் அவருக்குன்னு சொல்லி ஒரு இடமே கிடையாது. அவர் பிறக்கும் பொழுதே சத்திரத்துல, சொந்த ஊர்ல சொந்தக்காரங்க வீட்டுல இடம் இல்லை என்பது வேதனை கிடையாது, சத்திரத்துல கூட இடம் இல்லை. ஒரு சின்ன பாலகனாய் பிறந்திருக்கும் பொழுது அவரை கிடத்துவதற்கு ஒரு சின்ன இடம் கூட அவருக்கு இல்லை. அவர் வாழ்ந்த நாட்கள்ல அவர் தங்குவதற்கு என்று சொல்லி ஒரு இடம் இல்லை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பறவைகளுக்கு கூடு இருக்கு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இந்த ஆண்டவருக்கு மார்த்தாள் தன் வீட்டை திறந்து கொடுத்தார். அல்லேலூயா. எல்லாரும் கடந்து போயிருவாங்க. இயேசு மாலை வேளையில என்ன செய்வார் என்று சொன்னா, வனாந்திரமான இடத்துல போய் ஜெபம் பண்ணுவார், மலையில ஏறி ஜெபம் பண்ணுவார், அல்லது படகிலே பிரயாணப்பட்டு சிஷ்யர்களோடு கடந்து செல்வார். ஆனா இந்த ஆண்டவர் இந்த கிராமத்துக்கு வந்த பொழுது மார்த்தாள் தன் வீட்டை திறந்து கொடுத்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார். அல்லேலூயா. இயேசுனுடைய சீஷர்கள் கூட அநேகர் அவரை வீட்டில் ஏற்றுக்கொண்டதில்லை. ஆனா இந்த மார்த்தாள் தன் வீட்டிலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார், இயேசுவுக்கு இடம் கொடுக்கிறார். அதன் நிமித்தம் இந்த குடும்பத்துல ஆண்டவருடைய அன்பு வெளிப்பட்டது. நீங்களும் நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது, அவருக்கு நாம் முதலிடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அவருடைய அன்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு நம்முடைய உறவுக்காரங்க, சொந்தக்காரங்க வர்றாங்கன்னு வைத்துக் கொள்வோம். தூரத்து உறவுக்காரங்க அல்லது பழக்கமானவங்க வர்றாங்கன்னா நம்ம வீட்டு முத்தம் வரைக்கும் அழைப்போம். நான் பேசுற ஸ்லாங் புரியுதா? முத்தம் புரியுதா? வாசல் அல்லது ஹால் வரைக்கும் அழைச்சிடுவோம். கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கீங்களா, டீ குடிக்கீங்களா? அவங்க ஒரு வேளை திருமணத்திற்கான அழைப்புதல் கொடுக்க வந்திருக்கலாம், இன்விடேஷன் கொடுக்க வந்திருக்கலாம். கூல்ட்ரிங்க்ஸோ டீயோ ஏதோ ஒன்று கொடுத்து அவங்களை அனுப்புவோம். அவங்கள நம்ம ஹாலோடு நிப்பாட்டிடுவோம். ஹாலோடு என்ன செய்திடும்? இதே இது உங்க கூட பிறந்தவங்க, உங்களுக்கு நெருக்கமானவங்க வந்தாங்கன்னா
அவங்க வந்தது ஏதோ ஒரு காரியம் பேச அல்லது ஏதோ ஒரு காரியத்துக்காக ஒரு இன்விடேஷன் கொடுப்பதுக்காக தூர இடத்துல இருந்து வந்திருக்காங்கன்னு வைங்க. அவங்கள ஹாலில் உட்கார வச்சு டீ காஃபி கொடுக்கறது மட்டுமில்ல, உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு நாளைக்கு போலான்னு சொல்லுவோம். அவங்கள நீங்க தங்க சொல்றீங்கன்னா அவங்கள உங்க வீட்டில் தங்குவதற்கு இடம் கொடுப்பீர்களானால் உங்க பெட்ரூம் அவங்க யூஸ் பண்ணலாம், உங்க கிச்சன் அவங்க யூஸ் பண்ணலாம். ஆமே. ஏன் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன்னா, இன்னைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் இயேசுவை முத்தம் வரைக்கும் கூட்டு வச்சிருக்கிறான். அல்லது சிலருக்கு வந்து ஓய்வு நாள் மட்டும் இயேசுவுக்கு இடம் இருக்கு. நான் பேசுறது உங்களுக்கு புரியல. இன்னைக்கு நாம ஆண்டவரை எந்த அளவிற்கு ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். நான் சின்ன வயதுல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்த பொழுது இயேசுவை ஒரு தெய்வமா ஏற்றுக்கொண்டேன். இயேசுதான் தெய்வம் அப்படிங்கிறதுல நான் உறுதியா இருந்தேன். இயேசுவை தெய்வமாய் வழிபடுவேன். ஆனா என்னுடைய இளம் வயதுல பாவத்திற்கு அடிமையா இருந்த நாட்கள், போதை வஸ்துகளுக்கு அடிமையா இருந்து 3 வருஷம் குடிகா நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட நாட்கள்ல 2008 வருஷம் டிசம்பர் 5ஆம் தேதி ஒரு வெள்ளிக்கிழமை இரவு என்னை தேடி என் ஆண்டவர் வந்தா. அப்போ ஆண்டவர் என்னோடு பேசின பொழுது நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே இந்த குடியெல்லாம் விட்டு என்னால வர முடியாது. எத்தனையோ கூட்டங்களிலே எத்தனையோ புது வருட ஆராதனையில நான் தீர்மானம் எடுத்து தோற்று போயிருக்கிறேன். அதனால என்னை விட்டுருங்க, இந்த குடியோடு நான் செத்து போறேன், இந்த ஆகாத ஐக்கியத்தோடு கூட இந்த ஃப்ரெண்ட்ஷிப்போடு நான் செத்து போறேன், என்னை விட்டுருங்க என்று சொல்லி ஆண்டவரோடு போராடினேன். ஆண்டவர் என்னோடு மீண்டும் மீண்டும் பேசினபடினால ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே என் இருதயத்துல இப்படிப்பட்ட அசுத்தம் இருக்கு, என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட உமக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கு, நீங்க வருவீங்கன்னா நான் ஏற்றுக்கொள்ள ஆயத்தம். நான் எப்படி ஏற்றுக்கொண்டேன்னா, இதெல்லாம் என்னால வெளியே விட முடியாது, இதெல்லாம் என்னால விட்டு விலக முடியாது. ஏன்னா உங்களுக்காக நான் ஒண்ணு செய்யறேன். ஆண்டவர்கிட்ட நான் இப்படிதான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், ஒரு நாள் குடிக்காம இருப்பேன். ஒரு நாள் இந்த போதை வஸ்து என் பாக்கெட்ல ஏற்கனவே ஒரு போதை வஸ்து இருக்குது. நான் இப்ப ஜெபம் பண்றேன், ஆண்டவரே ஒரு நாள் என் பாக்கெட்ல இருக்கிற இதை நான் யூஸ் பண்ணாம இருப்பேன். நீங்க எனக்கு உதவி செய்தீங்கன்னா இது முழுவதும் விட்டுவிட ஆயத்தம், என் உள்ளத்துல வாரீங்களான்னு கேட்டேன். அந்த நாள் இரவு நான் வந்து ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டேன். என்னால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு பெரிய சந்தோஷம். குடிக்கும் பொழுது ஒரு 3 மணி நேரம் சந்தோஷமா இருந்த மாதிரி தெரியும், ஒரு சினிமா பார்க்கும் பொழுது ஒரு 2.5 மணி நேரம் சந்தோஷமா இருந்த மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் அந்த சந்தோஷங்கள் கடந்து போய்விடும். என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து எத்தனையோ இடங்களுக்கு நான் அவுட்டிங் போயிருக்கிறேன். சந்தோஷமா இருந்ததே போல தோணும், ஆனா என் உள்ளத்துல ஏதோ ஒரு அழுத்தம், ஏதோ ஒரு நெருக்கம் என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாத சூழல் இருந்து கொண்டிருந்தது. அதெல்லாம் அந்த நாள் இரவுல என்னை விட்டு கடந்து போனது. என்னால சொல்ல முடியாத ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வந்தது. 1 வாரம் கழிச்சு தெரியும், அந்த நாள் கர்த்தர் என்னை ரட்சித்தார். என் உள்ளத்துல ஆண்டவருக்கு இடம் கொடுக்க ஆரம்பித்தேன். ஆண்டவருக்கு நான் இடம் கொடுத்ததின் விளைவு என்னன்னா, என் வாழ்க்கையில எதெல்லாம் நான் விட முடியாம இருந்தேனோ, என் இருதயத்துல எதெல்லாம் அழுக்காய் அசுத்தமா இருந்ததோ அதெல்லாம் என்னை விட்டு விலகி போயிட்டு. ஆமென். நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும்னா பெரிய காரியம்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், சிம்பிளா ஒரு சின்ன காரியம் செய்யணும். இன்னைக்கு கூட்டம் முடிஞ்ச உடனே, இன்னைக்கு நாங்கள் காலையில் வந்த பொழுது எங்களை ஓய்வெடுப்பதற்கு நாங்கள் கொஞ்சம் ரெடி ஆகுவதற்காக பாஸ்டர் நல்ல ஒரு பெட்ரூம் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் தங்கியிருந்து ஜெபிக்க ஆயத்தப்படுவதற்கு ஏதுவாக இருந்துச்சு. ஆனாலும் உங்களுக்கு புரியும்படிக்கு நான் இப்படி சொல்கிறேன். இப்போ கூட்டம் முடிஞ்சோடனே உங்கள் பாஸ்டர் உங்களை பார்த்து, இன்னைக்கு வந்திருக்கிற ஊழியக்காரர் இன்னைக்கு உங்கள் வீட்டில் தங்குறாருன்னு சொல்லிட்டாருன்னு வைங்க. சொல்ல மாட்டாரு, சொல்லிட்டாருன்னு வைங்க. ஏன்னா எங்களுக்கு இங்கே நல்ல இடம் இருக்குது. ஒருவேளை சொல்லிட்டாருன்னா நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க. நான் இல்லைங்களே, என்னை கவனிக்கணும், சரி இப்படி வேண்டாம், ஊழியர்கள் வேண்டாம். உங்களுக்கு எதிர்பாராத விதமா உங்களுடைய சொந்தக்காரங்க தூர இடத்துல இருந்து உடுமலைப்பேட்டையில வந்து இறங்கி இருக்கிறாங்க, இன்னைக்கு உங்க வீட்டுல தங்க போறேன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? சிலர் என்ன சொல்லுவோம் தெரியுமா, பாஸ்டர் கண்டிப்பா தங்கட்டும், ஆனா ஒரு 1/2 மணி நேரம் வச்சுக்கிடுங்க, நான் வீடை போய் ரெடி பண்ணிட்டு வரேன். பெட்ல துணி கிடக்கலாம், இல்ல உங்க வீடு ஆயத்தமா இருக்கு, ஸ்தோத்திரம், சேர்ல கொஞ்சம் துணி இருக்கலாம். ஒரு சாதாரண ஊழியக்காரனோ அல்லது ஒரு சொந்தக்காரங்களோ வந்தா பெட்ல படுக்கிற நாம கீழே படுக்க வேண்டிய சூழல் வரும், பெட்ரூம்ல படுக்க வேண்டிய நாம ஹால்ல படுக்க வேண்டிய சூழல் வரும். ஆமாதானா? ஒரு சாதாரண ஒரு ஊழியக்காரனோ அல்லது சொந்தக்காரங்களே வந்தாலே இந்த தியாகத்தை பண்ணணும்னா, பரிசுத்தமுள்ள ஆண்டவர் வரும்போது ஒரு சின்ன கஷ்டம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில இருக்கிற அசுத்தத்தை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும். ஆமே. அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அவருடைய அன்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். அதே வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். 10வது அதிகாரத்தின் 38வது வசனம். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். இதுல இருக்கிற சத்தியத்தை நீங்க கவனிக்கலாம். எனக்கு கொஞ்சம் நேரத்தை கருதி நான் கொஞ்சம் வேகமா வர்றேன், சிலருடைய முகம் புரிஞ்ச மாதிரியே தெரியல, இங்க கவனிக்கலாம். இயேசு ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ இயேசுவை தன் வீட்டிலே, அப்போ வசனம் அழகாய் சொல்லுகிறது, தெளிவாய் சொல்லுகிறது. ஏற்றுக்கொண்டது யாரு? ஏற்றுக்கொண்டது யாரு? மார்த்தா. ஆமாதானா? ஆனா
வேதத்தில் இருக்கிற ஒரு ஆச்சரியம் அல்லது ஒரு ரகசியம், ஒரு சத்தியம் என்னன்னா, ஏற்றுக்கொண்டது மார்த்தாளா இருந்தாலும் மார்த்தாளோடு ஆண்டவருடைய அன்பு நின்று போகவில்லை, லாசருவை தொடர்ந்தது. வேதத்தின்படி நான் உங்களுக்கு ஒரு சத்தியமான வார்த்தையை உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறேன். ஏற்றுக்கொண்டது நீங்களாக இருந்தாலும் உங்களுடைய சந்ததி அவருடைய அன்பு தொடரும். உங்களுக்கு புரியல? வேதத்துல காண்பிக்க நேரம் இல்ல. தாவீது கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தார். தாவீது கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்ததின் விளைவு, தாவீதை விட சாலமோன் மேல ஆண்டவர் அதிக அன்பாய் இருந்தார். தாவீது பிறக்கும் பொழுது கூட தாவீதின் மேல ஆண்டவர் அன்பாய் இருந்தார் என்கிற வார்த்தை இல்லை. ஆனால் 2 சாமுவேல் 12:24 சொல்லுகிறது, அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டார்கள், அவன் மேல் தேவன் அன்பாய் இருந்தார். நெகேமியா 13:26 சொல்லுகிறது, அவன் தேவனால் சிநேகிக்கப்பட்டவன் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. பிரயாசப்பட்டது தாவீது. தாவீதின் மேல ஆண்டவர் அன்பாய் இருந்தார், மாற்றம் இல்லை. ஆனா தாவீதை விட அவன் சந்ததியில பிறந்த சாலமோன் ஆண்டவர் அதிகமாய் நேசித்தார். நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வீர்களானா உங்களுடைய பிள்ளைகள் மேல, உங்களுடைய சந்ததியின் மேல ஆண்டவருடைய அன்பு தொடரும். ஆமென். சாலமோனே விழுந்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் பின் வந்த சந்ததிகள் எல்லாம் வழுவி போனாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது நிமித்தம் ஒரு விளக்க வச்சிருப்பேன், தாவீது நிமித்தம் அந்த குடும்பத்துல அந்த அன்பை வைத்திருப்பேன், அந்த விளக்கு அணையாதபடிக்கு காத்துக்கொள்வேன்னு சொல்லுகிறான். உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரியணும்னா, நீ கண்டிப்பா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், டிஜிஎஸ் தினகரன் ஐயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மனுஷன் கர்த்தருக்காகப்பட்ட பிரயாசம் இன்னைக்கு சந்ததிகள் மேல ஆண்டவருடைய அன்பு தொடர்கிறது. யாருக்கும் இல்லாத ஒரு அன்பு, யாரிடத்திலும் வெளிப்படுத்தாத அன்பை அந்த தகப்பனார் நிமித்தம் அவருடைய சந்ததி பேர பிள்ளைகளையும் தாண்டி அவருடைய அன்பு தொடர்கிறது. ஏற்றுக்கொண்டது நீங்களா இருப்பீர்களானா உங்களை விட உங்க பிள்ளைகள் மேல ஆண்டவருடைய அன்பு அதிகமாய் வெளிப்படும். என்னுடைய தாயார் வாலிப வயதிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். என்னோட உடன் பிறந்தவங்க மொத்தம் 6 பேர். எனக்கு 2 அக்கா, ஒரு அண்ணன், 2 தம்பி. என்னுடைய தாயார் அதிகமா ஆண்டவரை நேசித்து நல்லா ஜெபிப்பார்கள், வேதத்தை வாசிப்பார்கள். மாதத்துக்கு 1 நாள் 2 நாள் சின்ன சின்ன ஊழியத்தை செய்வாங்க. அதுதான் எங்க அம்மாவுடைய பிரயாசம். நான் இன்னைக்கு கர்த்தருக்கு முன்னாடி சொல்லுகிறேன், எங்க அம்மா பட்ட பிரயாசம் அதிகம். ஆனா எங்க அம்மா மேல வைத்தது அன்பை விட எங்கள் மேல ஆண்டவர் வைத்திருக்கிற அன்பு பெரிதா இருக்கிறது. ஏறக்குறைய உங்க பட்டணத்துக்கு, உங்க பகுதிக்கு எங்க ஊருக்கும் ஏறக்குறைய ஒரு 400 கிலோமீட்டர் இருக்கும் நினைக்கிறேன். ஒரு 350 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும், ஒரு 400 கிலோமீட்டர் இருக்கலாம். இவ்வளோ தூரம் கடந்து இந்த இடத்துல எனக்கு இங்க யாருமே தெரியாது. பாஸ்டர் முத கொண்டு இன்னைக்கு தான் நான் நேர்ல பாக்குறேன். தியாகு பிரதரை கூட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்கள எனக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரனா, அது என் தாயாருடைய ஆண்டவரிடத்துல அவங்க பட்ட பிரயாசத்தின் விளைவாக கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். எங்க அம்மா செய்த ஊழியம் என்னன்னா, ஒரு எங்க கிராமத்துல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் சுற்றளவுல சின்ன சின்ன ஊழியத்தை செய்தாங்க. ஆனா அவர்களை விட ஒரு தூரமான எல்லைகளிலே, போக முடியாத இடங்களை கர்த்தர் என்னை கொண்டு போகும் பொழுதெல்லாம், என்னுடைய மூத்த சகோதரி முழு நேர ஊழியத்தில் இருக்கிறாங்க, என்னுடைய இளைய தம்பி ஊழியத்தில் இருக்கிறாங்க. இதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது நாங்கள் அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம், அவங்க பட்ட பிரயாசம் அதிகம். ஆனா எங்க மேல ஆண்டவர் வைத்திருக்கிற அன்பு அளவில்லாதது. நம்முடைய குடும்பத்திற்காக சம்பாதிக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம். ஏன் சேர்த்து வைக்கிறோம்? பிள்ளைங்க, நான் நல்லா இல்லைனாலும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நான் கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். நீங்க இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பாருங்க, அல்லது இந்த ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க, உங்களை விட உங்க சந்ததி மேல ஆண்டவருடைய அன்பு தொடரும். அல்லேலூயா. சரி, ரொம்ப சிம்பிளா, ரொம்ப எளிமையா ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய அன்பு வெளிப்படும். 2வது, இந்த குடும்பத்தின் மேல ஆண்டவர் இவ்வளவு அன்பாய் இருக்க காரணம் என்ன? அதே லூக்கா 10வது அதிகாரத்தின் 39வது வசனம். சரி, 2வது, அந்த குடும்பத்தில் இருக்கிற மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். அன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவங்க வீட்டுக்கு வந்ததுனால இயேசு கிறிஸ்துவின் பாதத்தருகே இந்த அம்மா உட்கார்ந்து இருந்து வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. பாதம் என்ன? நம்முடைய காலின் அடிப்பகுதி. பாதம் என்பது காலின் அடிப்பகுதி. அந்த வீட்டுக்கு வந்திருந்த பொழுது இயேசு நின்று கொண்டிருக்கிறார் அல்லது அமர்ந்து கொண்டிருக்கிறாரா, அவருடைய கால் பகுதியில இந்த மரியாள் உட்கார்ந்து இருந்து வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இயேசுவின் பாதம் என்பது எதை குறிக்கிறது? வேற உங்களுக்கு பாட்டு தெரியுமான்னு தெரியல. பாதம் பணிந்தேன் பாட்டு தெரியுமா? திருப்பாதம் நம்பி வந்தேன் பாட்டு தெரியும். ஆமாதானா? இதுல பாதம் என்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் உண்டு, அவருடைய சமூகம்.
ஜெபிக்கிற இடம், வேதத்தை தியானிக்கிற இடம், அது ஆலயமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், பிரயாணப்படுகிற இடமா இருக்கலாம், ஆண்டவருடைய பாதத்துக்கு சமம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமியின் பாதபடி என்று சொன்னார். இந்த பூமியிலே நீங்கள் எங்கே உட்கார்ந்திருந்து அவரை தேடினாலும் அவருடைய பாதம், அவருடைய சமூகம். ஆமென். அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். இப்ப மார்த்தாள் என்ன செய்யறாங்க? ஆண்டவருக்காக அதிகமான வேலை செய்து சமையல் பண்ணிருக்கலாம், வீடை ஒழுங்குபடுத்தி இருக்கலாம், இப்படி வேலைகளை செய்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மார்த்தாள் இயேசுவின் இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆண்டவரே, இந்த மரியாள் ஆகிய என் சகோதரி எனக்கு ஒத்தாசை செய்ய சொல்லாம கூடவே வச்சிட்டு இருக்கிறீரே, என்ன என்று சொல்லி கேட்கிறான். இப்போ ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கலாம்னா, மரியாளை பார்த்து, மரியாளே, நீ இவ்வளவு நேரம் உட்கார்ந்தது போதும், இனி என்ன செய், போய் வேலை செய். அவ சமையல் பண்ணா நீ காய்கறி கட் பண்ணி கொடு, ஏதோ ஒரு காரியத்தை செய்ய சொல்லி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னா, மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத. இப்ப ரெண்டு பேரும் கர்த்தருக்காக தான் வேலை செய்யறாங்க. இந்த மரியாள் பாதத்திரையை உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறாங்க, மார்த்தாள் ஆண்டவருக்காக ஏதோ ஒரு பணிவிடை செய்துட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் பிரயாசப்படுறாங்க. யார் செய்த வேலை கஷ்டம்? மார்த்தாள் செய்த வேலை கஷ்டம். ஆமாதானா? சரி, உங்களுக்கு புரியல. ஜெபம் பண்றது கஷ்டமா, வேலை செய்யறது கஷ்டமா? ஜெபம் பண்றதுதான் கஷ்டம்ல. ஜெபிக்காதவர்களுக்கு ஜெபிக்கிறது கஷ்டம், ஜெபிக்கிறவர்களுக்கு வேலை செய்யறது கஷ்டம். ஆமே. தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து இதை ருசி பார்த்தவர்களுக்கு எத்தனை நாள் கணக்கானாலும் அமர்ந்திருக்கலாம், ஆனா வேலை செய்யறதை விட அது எளிது. ஆமே. ஆனா ஜெபிக்காதவர்களுக்கு எவ்வளவு வேலைனாலும் செய்யலாம், 5 நிமிஷத்துக்கு மேல ஜெபம் ஓடாது. ஆமே. இப்ப இந்த மார்த்தாள் எப்படி எதிர்பார்த்திருப்பாங்கன்னா, மரியாள் ஆண்டவர் கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்து இங்க அனுப்பி விடுவார் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் மார்த்தாளுக்கு அட்வைஸ் பண்றார், நீ செய்யறதை விட இவா செய்யறது பெஸ்ட். ஆமே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத. இப்போ மரியாளை ஆண்டவர் தட்டி கொடுக்கிறார். மார்த்தாள் செய்த வேலையை ஆண்டவர் அங்கீகரிக்கல, அதற்கு பலன் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. இப்ப நீங்க இங்க கவனிக்க முடியும், நேரம் போயிட்டு இருக்கு, நான் வேகமா சொல்றேன். ஜெபிக்கிறவர்களுக்கும் ஜெபிக்காதவர்களுக்கும், வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கும் வேதத்தை வாசிக்காதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நம்ம இதுல கவனிக்க முடியும். என்ன கவனிக்க முடியும்? நான் முதல்ல ஒரு பாயிண்ட் சொன்னேன், நான் அந்த பாயிண்ட் சொல்லிட்டு செய்திக்குள்ள வர்றேன். முதலாவது, அவரை ஏற்றுக்கொண்டபடியினால் இந்த குடும்பத்துல ஆண்டவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். இரண்டாவது, இந்த குடும்பத்தில் இருக்கிற மரியாள் இயேசுவின் பாதத்தை நேசித்தா. இயேசுவின் பாதத்தை நேசித்தா. எப்படி நேசித்தாங்க? 3 காரியம் தியானிக்க போகிறோம். எப்படி நேசித்தாங்க? அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. 1. சரி, பாதத்துல அமர்ந்திருக்கிறவங்களுக்கும் அமர்ந்திராதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம், ஜெபிக்கிறவர்களுக்கும் ஜெபிக்காதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம் இருக்கு? ஜெபிக்கிற மரியாளுக்கு அல்லது வேத வசனத்தை கேட்டு பாதத்தருகே அமர்ந்திருக்கிற மரியாளுக்கு கவலையோ கலக்கமோ இல்ல, ஜெபிக்காத மார்த்தாளுக்கு கவலையோ கலக்கமோ இருக்கு. இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிற அநேகருக்கு கவலையும் கலக்கமும் இருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல பதிலை ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க ஜெபம் போதாதுன்னு சொல்றார், உங்க வேத தியானம் போதாதுன்னு சொல்லுகிறார். இன்னும் உங்களுக்கு புரியல? இந்த நாட்கள்ல அநேக ஊழியத்தின் பாதையில சந்திக்கிற அநேக குடும்பங்களை கேள்விப்படுகிற ஒரு வார்த்தை, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறேன், மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறேன், என் பிள்ளையின் நிமித்தம், என் கணவன் நிமித்தம், என் குடும்பத்தின் நிமித்தம், எதிர்காலத்தை குறித்து மன உளைச்சல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் நீங்க சொல்லுவீர்கள். ஆனா வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியம் என்னன்னா, நம்ம ஜெபம் போதாதுன்னு அர்த்தம். ஜெபிக்கிறவங்களுக்கு நாளைக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது பெரிதாய் தோன்றாது. ஆனா ஜெபிக்காதவர்களுக்கு நாளைக்கு ஒரு சின்ன தேவை இருந்தாலும் அது பெரிதாய் தெரியும். அல்லேலூயா. ஈரோடு மாவட்டத்துல நான் நியூஸ் பேப்பர்ல வந்த செய்தியை சொல்லுகிறேன். கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் நியூஸ் பேப்பர்ல வந்த சம்பவம். ஈரோடு மாவட்டத்துல ஒரு காவல் அதிகாரி, அதாவது சப் இன்ஸ்பெக்டராக இருந்த ஒருவர், உதவி ஆய்வாளராக இருந்த ஒரு சகோதரன், 40 வயது இருக்கும், ஏறக்குறைய ஒரு 40 வயது இருக்கும். அந்த சகோதரன் சூசைட் பண்ணி மரித்து போனார். அந்த செய்தி நியூஸ் பேப்பர்ல வந்தது. அதுல அவர்கள் அந்த நியூஸை நான் படித்து கொண்டிருந்தேன். அவங்க மனைவியும் உதவி ஆய்வாளர், 2 பேரும் காவல்துறையில, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நல்ல பதவியில இருக்கிறாங்க, நல்ல வருமானம் இருக்கிறது. 2 சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த சகோதரன் என்ன மன அழுத்தமோ என்ன பிரச்சனையோ, ஏதோ ஒரு டிப்ரெஷன், ஏதோ ஒரு அழுத்தத்தின் நிமித்தம் இவர் சூசைட் பண்ணி மரிச்சிட்டார். இவர் மரிச்சிட்டார் என்பது வேதனை கிடையாது.
அந்த அந்த நியூஸ் பேப்பர்ல அந்த செய்தி தொடர்ச்சியா சில காரியங்களை எழுதியிருந்தாங்க. அதுல மஞ்சள் கலர்ல பெயிண்ட் பண்ணி கட்டம் கட்டி ஒரு 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 காரியத்தை போல்டு பண்ணி போட்டிருந்தாங்க. அது என்னை பாதித்தது. அதுல என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா, இவர் உதவி ஆய்வாளர் மட்டுமல்ல, இவர் சப் இன்ஸ்பெக்டராக இருந்தது மட்டுமல்ல, இவருக்கு கூடுதலாய் ஒரு பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்பு இருக்குதான், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்ட காவல்துறையிலும் இந்த ஒரு பொறுப்பு இருக்கிறது. இளநிலை காவலர்கள் துப்பாக்கி எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாம டிப்ரெஷன்ல இருக்கும்போது வேலை பழுவி நிமித்தம் தாங்களை சுட்டுறாங்க, சூசைட் பண்ணிடுறாங்க. அதாவது காவல்துறை வட்டாரத்துல குடும்ப பிரச்சனை, இப்படி பல காரியத்து நிமித்தம் அநேகர் சூசைட் பண்றதுனால தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்திலையும் ஒரு அந்த காவல்துறையில ஒரு காரியம் செய்திருக்கிறாங்க. என்னன்னா, மனநிலை ஆலோசகராக சிலரை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது மன அழுத்தத்திலிருந்து வெளிவருவதற்கான வழி என்ன அப்படின்றதை காண்பிக்கும்படிக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிலரை இந்த கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட கோச்சிங் முடிச்சவங்களை அதுல ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இந்த ஈரோடு மாவட்டத்துல கவுன்சிலிங் கொடுக்கிற ஆலோசகராக இருக்கிற மன அழுத்தத்திலிருந்து வெளிவருவதற்கு ஆலோசனை கொடுக்கிற மனுஷன் யாருன்னா, இவர் சூசைட் பண்ணி மரித்து போனவர். நிறைய பேருடைய மன அழுத்தத்திலிருந்து வெளிவருவதற்கான வழியை சொன்னவர். அநேகரை அந்த தற்கொலைக்கு நேராய் அல்லது மரணத்துக்கு நேராய் போவதை தடுப்பதற்கு ஆலோசனை சொன்ன மனுஷன் தன்னுடைய மன அழுத்தத்திலிருந்து வெளிவருவதற்கு வழி தெரியல, சூசைட் பண்ணி மரித்து போனார். ஒரு மருத்துவர் என்னோடு பேசி கொண்டிருந்தார். பிரதர், எனக்கு அவர் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ற ஒரு ஜூனியர் மருத்துவர். பிரதர், எனக்கு திருமணமாகி 3 வருஷம் ஆகுது. என் மனைவி ரொம்ப சிக்கா இருக்கிறாங்க, ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க. சீனியர் டாக்டர்கிட்ட கூட்டு போனேன். அவங்க சில டெஸ்ட்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்க. எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து பார்த்துட்டு எல்லாமே நார்மல். ஆனால் அவன் மனைவிக்கு ஒரு வியாதியை விட ஒரு கொடுமை இருக்கு. என்னன்னா, அவள் மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறா. அதனால மன அழுத்தத்திலிருந்து வெளிவருவதற்கு அவளோடு நேரத்தை செலவு பண்ணுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் சீனியர் டாக்டர்கிட்ட பேசினதை என்னோட பகிர்ந்து கொண்டார். அவர் சொன்னார், எனக்கு திருமணமாகி 3 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லை பிரதர். நான் டியூட்டிக்கு வந்துடுறேன். என் மனைவி வீட்டில் தனியாக இருக்கிறதுனால அவன் மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறான். இப்போ சீனியர் டாக்டர் சொன்னதுனால என்ன செய்ய போறேன்னா, நான் கொஞ்சம் என் மனைவி அவுட்டிங் கூட்டு போகிறேன். சிலர் நினைக்கிறாங்க அவுட்டிங் போயிட்டு வந்தால் மன அழுத்தத்திலிருந்து விடுதலை வந்துடும் நினைக்கிறாங்க. தேவ சமூகமே அல்லாமல் மன அழுத்தத்திலிருந்து வெளிவருவதற்கு ஒரு வழி இல்லை. அதான் பிலிப்பியர் 4 அழகாய் சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் எங்க கொடுத்துடணும், ஆண்டோடைய பாதத்துல கொடுத்தணும், ஆண்டோடைய சமூகத்துல கொடுத்தணும். அப்போ உங்களுக்கு மன அழுத்தம் வராது, டிப்ரெஷன் வராது. நான் ஊழியத்துல சந்தித்து எத்தனையோ சம்பவங்கள் சொல்லி கொண்டே போகலாம். திருநெல்வேலியில எனக்கு அறிமுகமான ஒரு குடும்பம், நல்ல வருமானம், அவங்க நல்ல ஒரு வசதியான குடும்பம். அந்த அம்மா பேராசிரியராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க, நல்ல ஒரு வசதியான குடும்பம். ஒரே ஒரு பொண்ணுக்கும் நல்ல திருமணம் முடிச்சுட்டு நல்ல ஒரு வாழ்க்கை. அந்த அம்மா என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, எனக்கோ என் மகளுக்கோ எப்பொழுதாகல நல்ல கிறிஸ்தவர்கள், நல்ல ஜெபிக்கிறவர்கள், எனக்கு எப்பொழுதாகல எங்களுக்குள்ள மனசுல சோர்வு வந்துட்டு எங்க பலவீனத்தை குறித்து கலங்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஒன்னும் ஆட்டோவை கூப்பிடுவோம், இல்லை வீட்டில் இருக்கிற கார் எடுத்துட்டு திருநெல்வேலியில் இருக்கிற முக்கியமான சில சூப்பர் மார்க்கெட் பெயர் சொன்னாங்க. ஒரு நாள் ஃபுல்லா நாங்க போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வருவோம். அதுக்கப்புறம் ஒரு வாரம் நல்லா இருக்கும். பக்கத்துல இருக்கிற தேவனுடைய சமூகத்துல ஆலயத்துல போய் ஜெபம் பண்ண நேரம் இல்லை. ஆலயத்துக்கு போனா கூட ஒரு 10 நிமிஷம் ஆயிட்டுனா முணுமுணுக்கிறோம். ஆனா ஒரு நாள் ஃபுல்லா ஷாப்பிங் போறோம். அன்பு தேவ ஜனமே, மன அழுத்தம் இருக்குன்னா ஒரே வழி, தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்க வேண்டும். உங்க பிள்ளைகளை குறித்து கலங்குறீங்களா? உங்க பலவீனத்தை குறித்து கலங்குறீங்களா? உங்களுடைய வேதனைகள் குறித்து நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்களா? கண்ணீர் வடிப்பதற்கு ஒரு இடம் உண்டு, அது தேவனுடைய சமூகம். அல்லேலூயா. ஒன்று தேவனுடைய பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம். 2வது நாம் மரியாதை குறித்து தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய பாதத்தை இந்த மரியாதை எப்படி நேசிக்கிறார். இப்போ திருப்பிக் கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து கவனிக்கும் பொழுது, இந்த லாசர் மரித்ததுக்கு அப்புறம் மார்த்தாள் மரியாதை சந்திக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து இவர்களை தேடி வருகிறார். அதுல 21வது வசனத்தை வாசிக்கலாம். கொஞ்சம் இங்க கவனிக்கலாம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நீங்க உங்க சிந்தையில நீங்க கொஞ்சம் பதித்துக் கொள்ளுங்க. இதுதான் மார்த்தாள் மரியாள் அல்லது லாசருடைய ஊர்னு வைத்துக் கொள்ளுங்க. இந்த ஊருக்கு வெளியே, இதான ஊருக்கு வெளியே, இந்த ஊருக்கு வெளியே இயேசு வருகிறார். ஊருக்குள்ள என்ன இயேசு வரல. உங்க சிந்தனையில மனக்கண்களுக்கு முன்னாடி வைத்துக் கொள்ளுங்க. இயேசு எங்க இருக்கிறார்? ஊருக்கு வெளியே இருக்கிறார். இயேசு வந்த செய்தி முதல்ல யாருக்கு தான் தெரியும்? மார்த்தாளுக்கு தெரியும். மார்த்தாள் இயேசு இடத்துல போறாங்க, ஊருக்குள்ள வரல, ஊருக்கு வெளியே இந்த சம்பவம் நடக்கு. வாசிக்கலாம். இயேசுவுக்கு எதிர்கொண்டு போய் இல்ல 21 தான் 21 வாசித்தீங்களா? இப்போ மார்த்தாள் சொல்லுகிற வார்த்தை கவனிங்க. ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால்
இப்போ போதும். இப்போ மார்த்தாள் வந்த உடனே என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே நீர் மாத்திரம் இங்க இருந்திருந்தா என் தம்பி அல்லது என் சகோதரன் என்ன செய்திருக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு அவன் உயிரோடு எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லுறா. இப்ப இந்த அம்மா சொல்றாங்க, ஆமா எனக்கு தெரியும் கடைசி நாள் அவன் உயிரோடு எழுந்திருப்பான். கொஞ்சம் இங்க கவனிக்கணும். இப்ப மார்த்தாள் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறா அவன் உயிரோடு எழுந்திருப்பான். இப்ப மார்த்தாள் சொல்றாங்க, ஆமாமா எனக்கு தெரியும் கடைசி நாள் உயிரோடு எழுந்திருப்பான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல அவன் இப்பவுமே உயிர்த்தெழுந்து எழுந்திருப்பான், ஏன்னா நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் ஆண்டவர் பேசுகிறா. இந்த சத்தியம் மார்த்தாளுக்கு புரியல. இப்போ வீட்டுல யார் இருக்கிறா, மரியாள் இருக்கிறாங்க. மார்த்தாள் இயேசுவை இங்கே நிப்பாட்டிட்டாங்க, ஊருக்கு வெளியே இயேசுவை நிப்பாட்டிட்டு மார்த்தாள் வேகமா வீட்டுக்கு ஓடி விடுறாங்க. 28ஆம் வசனத்திலிருந்து ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம், சில வசனங்களை தொடர்ச்சியாய் வாசிப்போம். ரகசியமாய் அழைத்து தொடர்ந்து வாசிப்போம். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் இருந்தார். யூதர்கள் கண்டு கல்லறையிடத்திற்கு அழுகிறதற்கு போகிறார் என்று சொல்லி ஏன் தொடர்ச்சியா வாசித்தோன்னா இனி நீங்க குனிஞ்சு அப்படி பார்க்க கூடாது, எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், இங்க கவனிக்கணும். இப்போ மார்த்தாள் வேகமா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் மரியாளை ரகசியமாய் அழைத்து, ஏன் ரகசியமா அழைக்கிறோம்? வீட்டுல யார் இருக்கிறா? துக்கம் விசாரிக்க வந்து யூதர்கள் இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இப்ப இயேசு வந்த செய்தி யாருக்கு தெரிய வேண்டாம், யூதர்களுக்கு தெரிய வேண்டாம்னு சொல்லி மரியாளிடத்தில் ரகசியமாய் சொல்றாங்க. இயேசு வந்த செய்தி இப்போ மரியாளுக்கு தெரியும், யூதர்களுக்கு தெரியாது. மரியாள் இதை கேட்ட உடனே சீக்கிரமா எழும்புறாங்க. வீட்டுல இருந்து சீக்கிரமா எழும்பி இயேசு இருக்கிற இடத்துக்கு நேரே ஓடி போகிறார்கள். இயேசு எங்க இருக்கிறார்? ஊருக்கு வெளியே. இப்ப மரியாள் ஓடி போகும் பொழுது பின்னாடியே யூதர்களும் பேசிட்டு போறாங்க. ஒருவர் என்ன பேசிட்டு போறாங்கன்னா, இப்ப 4 நாள் நம்ம ஆறுதல் சொல்லி பார்க்கிறோம், 4 நாள் இவளுக்கு நம்ம ஆறுதல் சொல்லி பார்த்தாலும் நம்ம வார்த்தை இவளை ஆறுதல் படுத்தவில்லை, இவ எங்க போய் அழ போறா? ஏன்னா கல்லறை எங்க இருக்கும்? ஊருக்கு வெளியே தான் கல்லறை தோட்டம் இருக்கும். இவ எங்க போய் அழ போறானா, கல்லறையில போய் அழ போறா அப்படின்னு சொல்லி பேசிட்டு வர்றாங்க. இன்னைக்கும் நிறைய கிறிஸ்தவங்க, நிறைய கத்தோடைய பிள்ளைகள் கூட கல்லறையில போய் அழுவது உண்டு. நீங்களும் நானும் அப்படி செய்ய மாட்டோம்னு நினைக்கிறேன். ஆமே, கல்லறையில போய் அழுதா எதுவும் நடக்குமா? ஒரு மனுஷன் மரிச்சிட்டானாச்சுன்னா மரிச்ச உடனே இந்த ஆத்மாவானது தன்னை தந்த தேவனிடத்துக்கு போயிடும். பிரசங்கி 12 அழகாய் சொல்லுகிறது. இந்த சரீரமானது மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டதுனால இது மண்ணுக்கு திரும்பிடும். அததான் மார்த்தாளே சொல்லுகிறா, 4 நாள் ஆயிட்டாண்டவரே கல்லறையை திறக்க வேண்டாம் நாரும் அப்படின்னு சொல்றா. இந்த யூதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ கல்லறையில போய் அழுதா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு கல்லறைக்கு ஓடுகிறான். இன்னைக்கு உலக மனுஷங்க அதை செய்யலாம், ஏன்னா அவங்களுக்கு சத்தியம் தெரியாது. கல்லறைக்கு முன்னாடி போய் நின்று என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், நான் வீடு கட்டியிருக்கேன், நான் அதை செய்திருக்கேன் அப்படின்னு அம்மா அப்பா கேட்கும் அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பா அது கேட்கா. கிறிஸ்தவங்க கூட செய்யறாங்க. சிலர் வந்து அதை திருநாளாய் கொண்டாடுறாங்க. கல்லறையில் போய் நின்று அழுறது உண்டு, கல்லறையில் போய் நின்று மாலையிடுவது. மறிச்சதுக்கு அப்புறம் நீங்க கல்லறையில் போய் என்ன செய்தாலும் அது அவங்க பார்க்க போறதும் இல்லை, அது அவங்களுக்கு சேர போறதும் இல்லை. ஆமாதானா? எத்தனை பேர் லட்சங்களை கொடுத்து கல்லறை கட்டி வைக்கிறாங்க, ஒரு பயனும் இல்லை. உலக மனுஷனுக்கு சத்தியம் தெரியாது, அரசியல்வாதிக்கு சத்தியம் தெரியாது. தலைவர் சமாதிக்கு போயிட்டு வந்தா கோர்ட்ல நல்ல தீர்ப்பு கிடைக்கும் நம்புவான். தலைவர் சமாதிக்கு போயிட்டு வந்தா எலெக்ஷன்ல நல்ல தீர்ப்பு கிடைக்கும் நல்லா நம்புவான், ஏன்னா அவனுக்கு சத்தியம் தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு எனக்கு சத்தியம் தெரியும். நாம் அழுவதற்கான இடம் உண்டு, அது கல்லறை அல்ல. நம்முடைய காயத்துக்கு மருந்தான ஒரு இடம் உண்டு, அது கல்லறை அல்ல, தேவனுடைய சமூகம். ஆமென். இப்போ இயேசு எங்க இருக்கிறாரு? ஊருக்கு வெளியே. இந்த அம்மா வேகமா ஓடி வர்றாங்க. ஓடி வந்த போது என்ன செய்யறாங்க? 32ஆம் வசனத்தை மீண்டும் வாசிப்போம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து இயேசுவை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால். எனக்கு இந்த வசனத்தை வாசித்த பொழுது எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. மரியாளே, உன்னை தேடி வந்த ஆண்டவர் இன்னும் ஊருக்குள்ள வரல, கண்டிப்பா வீட்டுக்கு வராம போக மாட்டான். ஆமே, இந்த ஜனத்தை இந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்த வந்தவர், இந்த குடும்பத்தின் துக்கத்தை விசாரிக்க வந்த ஆண்டவர் வீட்டுக்கு வராம போக மாட்டார். ஆமே, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் போய் பாதத்தில் விழுந்து இருக்கலாமே. உங்களுக்கு புரியல?
வீட்டில் ஏற்கனவே லூக்கா 10வது அதிகாரம் 38ஆம் வசனத்துல 39ஆம் வசனத்துல இயேசு வீட்டுக்கு வந்திருந்த பொழுது அவர் நின்றுட்டு இருக்கிறார் அல்லது உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய பாதத்திற்கு இந்த அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா வீடை எப்பவும் சுத்தம் பண்ணி வைத்திருப்போம். ஒருவேளை ஊருக்குள்ள வந்தா கூட தெருக்கள் சுத்தமாய் இருக்க வாய்ப்பு உண்டு. இப்ப இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார்? ஊருக்கு வெளியே இருக்கிறார். அந்த வீதியில என்ன இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இயேசுடைய பாதத்துல விழணும்னா அவர் தரையில நிற்கிறார். தரையில விழணும். அந்த இடம் எப்படி இருந்திருக்கும் தெரியாது. அல்லது என்ன பண்ணிருக்கலாம், போனோன்னா ஒரு 2 வார்த்தை பேசிட்டு அப்புறமாவது விழுந்திருக்கலாம். பேசுறவங்களுக்கு புரியுதா? மரியாதை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் விழ வேண்டிய பாதத்துல இப்பமே விழணும். சத்தியம் என்னன்னா, ஜெபிக்கிறவர்களுக்கும் ஜெபிக்காதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஜெபிக்கிறவர்களுக்கு தெரியும், ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா எப்பொழுது அவருடைய சமூகத்துல போய் விழுவேன். இந்த 4 நாட்கள் மரியாளுடைய ஏக்கமும் தேடுதலும் அவளுடைய விருப்பம் எல்லாமே ஒண்ணுதான், இயேசுவின் பாதம் இப்ப எனக்கு சமீபமா வரும். மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் வித்தியாசத்தை நீங்க கவனிக்க முடியும். மார்த்தாள் இயேசுவின் இடத்துல வந்து நின்று பேசி கொண்டிருக்கிறார். 21ஆம் வசனத்துல மார்த்தாள் விழுந்தாள் என்கிற வார்த்தை அல்ல, அவள் நின்று பேசிட்டு இருக்கிறா. ஆனா மரியாள் விழுந்ததுக்கு அப்புறம் தான் பேசுறா. அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களுக்கு தெரியும், ஒரு பலவீனன் வந்துட்டான், காலையில எழும்புறோம், ஜுரம் அடிக்குதுன்னா ஒரு பேரசிட்டமால் போட்டா சரியாகிரும் என்பது ஜெபிக்கிறவர்கள் அல்ல. ஒரு டோலை போட்டா சரியாயிரும், இதுக்கு போய் ஜெபம் பண்ணுமா? இதுக்கு போய் நீங்களா ஜெபிக்கிறவங்க ஸ்தோத்திரம். ஒரு பெரிய வியாதினா அவர்கிட்ட போய் நிக்கலாம். ஒரு 2 ரூபா மாத்திரை போடுறதுக்கு அவர்கிட்ட போய் நிக்கணுமா? சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ தெய்வ சமூகத்துல போய் விழுவோமே ஆனால் நாம் அவருடைய பாதத்தை நேசிக்கிறவர்கள். நம்முடைய தேடுதல், நம்முடைய ஏக்கம், நம்முடைய விருப்பம் என்னன்னா அவருடைய பாதம் உண்டாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த மரியாளுடைய 4 நாட்கள், இந்த லாசர் மரித்துட்டான், 4 நாட்கள் நிறைய பேர் ஆறுதல் சொல்ல வந்திருப்பாங்க, போயிருப்பாங்க. இந்த மரியாளுடைய ஏக்கம்லாம் என்ன தெரியுமா தேடி இருக்கும்? இயேசுவின் பாதம் எப்ப எனக்கு வரும், இயேசு எப்பொழுது வருவா. என்னோட கூட ஊழியத்துல இருந்த ஒரு சகோதரன், நாங்க இணைந்து ஊழியத்தை செய்வதுண்டு. அவங்க ஒரு கல்லூரியில வேலை பார்க்கிற ஒரு சகோதரன், என்னை விட ஒரு 2 வயது மூத்தவர்கள். நாங்கள் ரொம்ப இணைந்து ஐக்கியமாக நாங்கள் அநேக ஊழியங்களை வட தமிழ்நாடு பகுதியில் செய்திருக்கிறோம். திருச்சி, தருமபுரி, பாண்டிச்சேரி, ஓசூர் இந்த பகுதியில் நாங்கள் இணைந்து ஊழியத்தை நிறைவேற்றிருக்கிறோம். அந்த சகோதரன் அவங்களுக்கு திருமணமாகி 2 சின்ன பசங்க இருந்தாங்க. நான் ஒரு சம்பவம் உங்களுக்கு புரியும்படிக்கு இதை நான் சொல்கிறேன். கொரோனாவுடைய 2வது அலை அந்த நாட்களில் அநேகர் வந்து நம்ம பகுதியில் கடந்து போனாங்க. அப்படி ஆமாம் தானா? நிறைய அரசியல்வாதிகள், பணபலம் படைத்தவங்கள்லாம் நிறைய பேர் ஆக்சிஜன் இல்லாமல் மரித்து போனார். அப்படிப்பட்ட அந்த கொரோனா 2வது லாக்டவுன் அந்த டைமில் 2வது அலை அந்த நாட்களில் எனக்கு வந்து மூத்த பொண்ணு பிறந்திருந்தா 2021ஆம் வருஷம். அப்போது எனக்கு சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அந்த அண்ணன் என்கிட்ட பேசியிருந்தாங்க. அவங்க குடும்பமாக, அவங்க வந்து நாமக்கல் பகுதியில் வசித்து கொண்டிருந்தாங்க. குடும்பமாக அவங்க சொந்த ஊருக்கு திருநெல்வேலிக்கு வந்திருந்தாங்க. திருநெல்வேலிக்கு வந்தவங்க என் பிள்ளையை பார்க்க வர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. காரில் அவங்க வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிற அந்த சமயம் லாக்டவுன் போட்டாங்க. அப்போது லாக்டவுன் போட்ட அந்த நாட்கள் அந்த சகோதரனுடைய மனைவி, அந்த அண்ணனுடைய மனைவி, அவங்களுக்கு வந்து ஜுரம் அடிச்சிருக்கு. பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளினிக்கில் போய் ஊசி போட்டிருக்காங்க, கேட்கல. ஜுரம் அவங்களுக்கு ஒரு நாள் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் வீசிங் அதிகமாக ஆரம்பித்த பொழுது என்ன நினச்சாங்கன்னா, நாமக்கல் பகுதியில் அந்த அக்காவுடைய அம்மா இருக்கிறாங்க, அந்த அண்ணனுடைய மாமியார் வீட்டில் போய் இந்த அக்காவை அங்கே கூட்டு போனால் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்க வசதியாக இருக்குன்னு சொல்லி பொது போக்குவரத்துகள் எல்லாம் நிறுத்தப்பட்ட நாட்கள். அப்படிப்பட்ட நாட்களில் இந்த அண்ணன் என்ன செய்தாங்கன்னா, காரில் 2 பிள்ளைகள் அழைத்து கொண்டு நாமக்கல் வர்றாங்க. வந்து அவங்க அந்த நாட்களில் நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து இது இல்லை, பெட் இல்லை. ஆனாலும் சில ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஆயத்தப்படுத்துகிறாங்க. கொரோனாவுக்கு டெஸ்ட் எடுத்துருக்குறாங்க. ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி அந்த சகோதரி மரித்து போனாங்க. என்னை விட 2 வயது மூத்தவர்கள் அந்த அண்ணன். அவங்களுக்கு வந்து 2வது பையன் 1.25 வயது, 1.25 வயதில் பையன் இருக்கிறான். அந்த சகோதரி மரித்து போனாங்க. இந்த செய்தி ரொம்ப லேட்டாக தான் எங்களுக்கு கிடைக்கிறது. பொது போக்குவரத்து இல்லை என்கிற சூழல்னால அந்த நாட்களில் வந்து எங்களால் நாங்கள் நாமக்கல்லே உடனே அடக்கம் பண்ணுறாங்க. நாங்கள் அந்த துஷ்டிக்கு வர முடியலை. சில நாட்கள் தொடர்ச்சியாக நாங்கள் வந்து லாக்டவுன் இருந்தனால அவங்கள சந்திக்க முடியல. ஆனால் ஃபோனில் அந்த அண்ணனோடு கூட நான் தொடர்பு கொண்டிருந்தேன். எப்பொழுது கொஞ்சம் போக்குவரத்துகள், அதாவது பஸ்ஸு அனுமதி இல்லை, ஆனாலும் சில ட்ரெயின் வந்து அந்த நாட்களில் போய் கொண்டு இருந்துச்சு. அப்போ பாஸ் எடுத்து கடந்து செல்லலாம். அப்படிப்பட்ட நாட்களில் நாங்கள் ஊழியத்திலிருந்து சிலராக இணைந்து அந்த அண்ணனை சந்திக்கும்படிக்கு நாமக்கல் வந்திருந்தோம். நல்லா ஜெபிக்கிறவர்கள், ஆண்டவருக்காக செயல்படுகிறவர்கள்,
ஊழியத்தில் தோள் கொடுத்து நிறைய ஊழியங்களை நிறைவேற்றுகிறவர்கள், அநேக சபைகளுக்கு மிஷினரி ஊழியத்தை தோள் கொடுத்து தாங்குகிற ஒரு சகோதரன். அவங்கள சந்தித்த பொழுது என்ன பேச என்பதே எங்களுக்கு வார்த்தை இல்லை. ஆனால் நாங்கள் வீட்டுக்கு போய் அமர்ந்துட்ட பொழுது அவங்க ஒரு ஒரு 15 பேஜ் இருக்கும், ஒரு பேப்பரில் அவங்க எழுதி வைத்த ஒரு பேப்பரை எங்கள் கரங்களில் கொடுத்தாங்க. அதில் எழுதியிருந்த ஒரு வார்த்தை என்னை மிகவும் பாதித்தது. அதில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, என் மனைவியை கர்த்தர் எடுத்துக்கொண்டா, என் மனைவி திரும்ப வரமாட்டா, அது எனக்கு தெரியும். ஆனால் என் மனைவியினுடைய இழப்பை நான் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதில் நிறைய பேஜில் நிறைய அவங்க அழுத்தத்தை, அவங்க மனதில் இருந்த வேதனையான காரியத்தை எழுதியிருந்தாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட பேஜில் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க. அப்போ என் மனைவியை இழந்தது என்னுடைய வருத்தம் அல்ல, அதை விட ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, என் கூட எப்பொழுதும் ஊழியத்தில் இருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேர் பெயரை போட்டிருந்தார். அதில் என்னுடைய பெயரும் உண்டு. இந்த இழப்பின் மத்தியில் இந்த 3 பேர் என்னோடு கூட நின்று இருந்தா நான் எளிதாக அதை விட்டு வெளியே வந்திருப்பேன். ஆனாலும் என்னோடு கூட அந்த 3 பேருமே இல்லை, அதில் ஒருத்தன் நான். அப்போ இந்த வார்த்தையை கேட்ட பொழுது என்னை வெகுவாய் அது பாதித்தது. இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இன்னைக்கு மரியாள் மார்த்தாள் சகோதரரை இழந்த பொழுது லாசருவை இழந்ததை விட ஒரு பெரிய வேதனை இந்த மரியாளுக்கு என்னன்னா, இயேசுவின் பாதம் இல்லை. இயேசுவின் பாதம் 4 நாள் தாமதமாச்சு. இந்த மரியாளுக்கு 4 நாள் தாமதமானதுக்கு அப்புறம் 4 நாள் கழிச்சு தான் இயேசுவின் பாதம் வருது. வந்த உடனே இந்த மரியாள் பாதத்தில் விழுந்து ஆண்டவரிடத்துல கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறான். இந்த மரியாளை விட நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவாட்டிகள். ஆமீன் சொல்லாதீங்க, ஏன்னு கேட்பேன். மரியாளை விட நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவாட்டிகள். இந்த நான் ரொம்ப மெதுவாக போன மாதிரி இருக்கு. இந்த செய்திக்கே உங்ககிட்ட பதில் இல்லை, உங்ககிட்ட ஒரு உற்சாகமே இல்லையா? மரியாளை விட நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவாட்டிகள். ஆமீன். எதுக்கு? மரியாளுக்கு ஆண்டவருடைய பாதம் வரணும்னா 4 நாள் வெயிட் பண்ணணும். உங்களுக்கு எனக்கு ஆலயம் பூட்டப்பட்டிருக்கலாம், சபை பூட்டப்பட்டிருக்கலாம். இரவு நேரத்தில் நாம் அமர்ந்திருக்கிற இடத்துல, நாம் பிரயாணப்படுகிற இடத்துல இயேசுவேன் கூப்பிட்டு அவருடைய சமூகம் நமக்கு சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. சத்தத்துக்கு நீங்க கையை தட்டுறீங்களா அல்லது நீங்க சத்தியத்தை உணர்ந்து கையை தட்டுறீங்களா? இரவு நம்ம ஒரு பிரச்சனை, ஒரு பலவீனம், ஒரு போராட்டம், பாஸ்டரை தொடர்பு கொள்ள முடியல, ஆனாலும் இயேசுவேன் கூப்பிட்டு அவருடைய சமூகம் நமக்கு சமீபமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு கோல்டு ரேட் இன்னைக்கு 1,00,000 பவுன். நியூஸ் பார்க்க மாட்டீங்களோ? 1,15,000 ஒரு 20 இருக்கும் நினைக்கிறேன். ஒரு பவுன் எவ்வளவு? 1,00,000 மேல. எத்தனை லட்சத்தை கொடுத்து நீங்க எத்தனை பவுன் வாங்கி வச்சிருந்தாலும் ஒரு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கூட அந்த பவுன் வராது. ஆமா தானா? கையில காதுல உள்ளதெல்லாம் கலத்தி கையில தந்துருவாங்க. கட்டின கணவன் கூட ஐசி வார்டுக்குள்ள வர முடியாது, பெத்த பிள்ளைங்க கூட ஐசி வார்டுக்குள்ள வர முடியாது. ஆனா ஐசி வார்டுல அறகுறை சுய நினைவுல இயேசுவேன் கூப்பிட்டு அவருடைய சமூகம் நமக்கு சமீபமாக இருக்கிறது. என் கூட ஊழியத்தில் உள்ள ஒரு மூத்த ஊழியர், அவங்க ஒரு மாதமாக எதிர்பாராத விதமா ஒரு ஜிபிஎஸ் என்கிற ஒரு கிருமி அவர்களை பாதித்து, அவங்க ரொம்ப புஷ்டியா இருப்பாங்க. ஏறக்குறைய ஒரு 15 வருஷம் அவங்க ஊசியே போட்டதில்லை. அந்த தகப்பனாருக்கு கடந்த ஜனவரி மாதத்தின் கடைசி வாரத்திலிருந்து கை கால் கொஞ்சம் உணர்ச்சி இல்லாமல் ஆரம்பித்தது. அதனுக்கப்புறம் அவங்க சேலத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருந்தாங்க. பல லட்சங்களை செலவு பண்ணியும் ஐசியூ வார்டுலேருந்து வெளியே வரல. நேற்று நான் அவர்களை சந்திக்க நேரிட்டது. நான் திருநெல்வேலிக்கு இப்போ ஹாஸ்பிட்டலில் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்கள நான் சந்தித்து அவர்களோடு பேசி கொண்டிருக்கும் போது அந்த அங்கிள் நல்லா ஜெபிக்கிறவங்க, ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்கள், ரொம்ப தரிசனமுள்ள ஒரு மூத்த ஊழியர், அநேக ஊழியர்களை எழுப்பி விட்டவர்கள், அநேகருக்குள்ள தரிசனத்தை கடத்தின ஒரு தகப்பனார். அந்த அங்கிள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஏமா நீங்களாம் என்னை தேடி வந்து விசாரிக்கிறீங்க, இத்தனை நாள் நான் ஐசியூ வார்டுக்குள்ள இருந்திருக்கிறேன், 13 நாள் கழிச்சு என் தம்பி 2 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கிறான், அவன் கூட பிறந்த சகோதரர் வந்தது குறித்து சொல்லி அவங்க கண்ணீரோடு பேசி கொண்டிருந்தாங்க. அவங்க கண்ணீர் வடித்ததை பார்த்ததே கிடையாது. எத்தனையோ வருஷங்கள் அவங்க கூட ஊழியத்தில் பயணித்திருக்கிறேன். அவங்க ரொம்ப தைரியமானவங்க. அவங்க கண்ணீர் வடித்த பொழுது நான் அங்களுடைய கரத்தை பிடித்து கொண்டு சொன்னேன், அங்கிள் நான் வந்திருக்கிறேன், நீங்கள் நினைக்கிறீங்க நான் 2 நேரம் வந்திருக்கிறேன், நான் வர்றேன்னா இல்லையோ, உங்க தம்பி வர்றாங்களோ இல்லையோ, ஆன்டி வர்றாங்களோ இல்லையோ, பிள்ளைங்க வர்றாங்களோ இல்லையோ, உங்க கூட தெய்வ பிரசனை இருந்ததை உணர்ந்தீங்களான்னு கேட்டேன். அவங்க என்னோட கூட கொஞ்ச நேரம், ஒரு மணி நேரம் நான் அவர்களோடு பேசி கொண்டிருந்த பொழுது நான் திரும்பும்போது அவங்க சொன்ன வார்த்தை, ஏமா நீங்க பேசும்போது சில சத்தியங்கள், சில வார்த்தைகள் நிமித்தம் தெய்வ பிரசனை என் கூட இருக்கிறத உணர்றேன், அது எனக்கு போதும்னு சொன்னாங்க. ஐசியூ வார்டில் பல நாட்கள், ஏறக்குறைய ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க. அந்த அங்கிள் சொன்ன வார்த்தை, யார் வந்தாங்களோ வரலையோ தேவ பிரசனை இருந்ததை நான் இப்போ உணர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அன்பு தேவ ஜனமே, யாருமே வர முடியாத இடத்துல தேவ பிரசனை நமக்கு சமீபமாக இருக்கு.
சமாரிய ஸ்திரியை பார்த்து சொன்னார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும். ஆண்டவர் தம்முடைய சிலுவையிலே நமக்காக சம்பாதித்தது வெறுமனே ரட்சிப்பை மாத்திரம் சம்பாதிக்கவில்லை, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளத்தக்கதா. நீங்களும் நானும் பல கிலோமீட்டர் கடந்து போய் அவரை வழிபட வேண்டியது தேவை. அவரை நாம தேடி போக வேண்டியது இல்லை. நம்ம இருக்கிற இடத்துல அவரை ஆராதிக்க முடியும். அவர் நம்மை தேடி வருவார். அல்லேலூயா. சரி, மரியாள் ஏன் போய் பாதத்துல விழுந்தா? அவளுடைய தேடுதல் எல்லாமே அவருடைய சமூகம், அவருடைய பாதம். இப்ப நீங்க பாருங்க, அந்த 32ஆம் வசனத்தை இப்ப கவனிக்கலாம். மீண்டும் வாசிப்போம். இந்த வார்த்தையை கவனிங்க. பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீர், ஆனால் என் சகோதரன். இது மார்த்தாள் ஏற்கனவே செய்த ஒரு ஜெபம், அல்லது ஏற்கனவே சொன்ன ஒரு வார்த்தை. 21ஆம் வசனத்தை நீங்க கவனித்தீங்கன்னா ஒரு எழுத்து கூட மாறாம அப்படியே மார்த்தாள் சொன்னதை மரியாள் காப்பி பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது மரியாளுடைய சொந்த வார்த்தை மாதிரி எனக்கு தெரியல. மார்த்தாளுடைய வார்த்தையை இந்த மரியாள் எடுத்து ஜெபம் பண்றாங்க அல்லது பேசுறாங்க. இங்க கவனிக்கலாம், கொஞ்சம் இங்க கவனிப்போம். ஆனா மார்த்தாள் தான் இந்த வார்த்தையை முதல்ல சொன்னாங்க. மார்த்தாள் தான் இந்த வார்த்தையை முதல்ல இயேசுவின் இடத்துல சொன்னாங்க. மரியாள் ரெண்டாவது தான் சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு வித்தியாசத்தை கவனிக்க முடியும். மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஒரு வித்தியாசம். தேவனுடைய பாதத்துல விழுகிறவர்களுக்கும் விழாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம். ஜெபிக்கிறவர்களுக்கும் ஜெபிக்காதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம். ஆண்டவருடைய சமூகத்துல விழுகிறவர்களுக்கும் விழாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்துல கவனிக்க முடியும். என்ன வித்தியாசம் இருக்கு இங்க கவனிக்கலாம். ரெண்டு பேரும் சொன்னது ஒரே வார்த்தை. ஆனா மார்த்தாள் சொன்ன போது நடக்காத சில சம்பவங்கள் இந்த மரியாள் சொன்ன போது நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? மரியாள் இந்த வார்த்தையை சொன்ன பொழுது இயேசு ஆவியில் கலங்கினார். இயேசுவை இந்த வார்த்தை அசைத்தது. இயேசுவை கண்ணீர் வடிக்க வைத்தது. இயேசுவை கல்லறை நோக்கி போக சென்று அந்த கல்லை புரட்ட சொல்லவும் லாசருவை உயிரோடு எழுப்ப வைத்தது. மார்த்தாளுடைய வார்த்தை செய்யல. நீங்க இப்படி யோசித்து பாருங்க. மார்த்தாளை சந்திச்ச உடனே ஆண்டவர் என்ன பண்ணிருக்கலாம்னா, இயேசுவுக்கு தெரியும் லாசருவை என்ன செய்ய போறோம், உயிரோட. அப்போ ஆண்டவர் என்ன செய்திருக்கலாம்னா, மார்த்தாள் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவளை அழைத்து கொண்டு போய் ஊருக்கு வெளியே தான் இருக்கிறாங்க, கல்லறையில் இருக்கிற லாசரை உயிரோடு எழுப்பிட்டு நேர மரியாளுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கலாம். ஆமே, ஆண்டவர் அதை செய்யல. ஏன்னா மார்த்தாளுடைய வார்த்தைக்கும் மரியாளுடைய வார்த்தைக்கும் தெய்வ சமூகத்துல ஒரு வித்தியாசம் உண்டு. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுகிறேன். நீங்க தினமும் ஜெபிக்கிறீங்க, தினமும் வேதத்தை வாசிக்கிறீங்க, ஒவ்வொரு விஷயம் தெய்வ சமூகத்துல உபவாசத்தோடு கடந்து வர்றீங்க. உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கலாம். ஆனா உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும் பொழுது உங்களுக்காக பரலோகம் தன்னுடைய ஒத்தாசையை அனுபவம். ஜெபிக்கிறவர்களுக்கும் ஜெபிக்காதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஜெபிக்கிறவருடைய வார்த்தைக்கு பரலோகத்துல ஒரு அங்கீகாரம் உண்டு. இந்த வார்த்தையை நீங்க கவனிங்க. மரியாள் சொன்னது மார்த்தாள் சொன்னது ஒரே வார்த்தை. ஆனா மரியாள் சொன்ன பொழுது இந்த வார்த்தை இயேசுவை கலங்க பண்ணினது, இயேசுவை அசைத்தது. ஜெபிக்கிறவருடைய வார்த்தை பரலோகத்தை அசைக்கும். நீங்க நம்பல. நீங்க டெய்லி ஜெபம் பண்றீங்க, உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றமும் நடக்காத மாதிரி இருக்கலாம். ஆனா உங்களுக்குன்னு ஒரு தேவை வரும்போது பரலோகம் துணை செய்யும். ஆனா சிலர் இருக்கிறாங்க, ஜெபமே பண்ண மாட்டாங்க, தெய்வ சமூகத்தை தேடவே மாட்டாங்க. ஆனா பிரச்சனை வந்த உடனே மணிக்கணக்கா வந்து விழுந்து கிடப்பாங்க. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர். ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? மார்த்தாளோடு பேசிட்டு மாதிரி அப்படியான்னு பேசுவார். அப்படியாமா அப்படின்னு சொல்லி சகஜமா பேசுவார். நின்றுட்டு பேசுவாரை தவிர அவர் கலங்கவோ அற்புதம் செய்யவோ நேரிடாது. ஜெபிக்காதவங்க 12 மணி நேரம் வந்து உட்கார்ந்து உபவாசம் பண்ணாலும் அந்த 12 மணி நேரம் உபவாசத்துக்கு பலன் இல்லாம போயிடும். ஆனா ஜெபிக்கிறவர்களுடைய 5 நிமிஷம் ஜெபத்திற்கும் பலன் உண்டு. ஆமேன்னு சொல்லுங்களேன். தினமும் ஜெபிக்கிறவர்கள், தினமும் அவருடைய பாதத்துல விழுந்து கிடக்கிறவர்களுக்கும் விழுந்து கிடக்காதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. இந்த வருஷத்துல நீங்க உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும், ஜெபிக்கிறவர்களுக்கும் ஜெபிக்காதவர்களுக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும், கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறவர்களுக்கும் பிரயாசப்படாதவர்களுக்கும் அவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் தேவனுடைய சமூகத்துல ஒரு வித்தியாசம் உண்டு. ஜெபிக்கிற மார்த்தாளுக்கும் ஜெபிக்கிற மரியாளுக்கும் ஜெபிக்காத மார்த்தாளுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஆமே. சரி, 2 காரியம் தியானித்தோம். பாதத்தின் அருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் பாதத்துல விழுந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணதின் விளைவு லாசரு ஆண்டவர் உயிரோடு கொடுத்தார். இப்ப 12வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுவோம். 12வது அதிகாரம் இப்போ 2வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவோடு அமர்ந்திருந்து இந்த லாசரு சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். இயேசுவோடு உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காரா? இப்ப 3வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது மரியாள்
சரி, இப்போ மரியாள் வர்றாங்க. இந்த மரியாளுக்கு கவலை இல்லை, கலக்கம் இல்லை. ஏன்னா லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறான். ஆமே. இந்த மரியாளுக்கு எந்த ஜெப குறிப்பும் இல்லை, எந்த கவலையோ கலக்கமோ இல்லை. ஆமே. சிலருக்கு கவலை கலக்கம் வரும்பொழுது தேவனுடைய சமூகத்திலே வந்து விழுந்து கிடப்பாங்க. தேவை வரும்பொழுதெல்லாம் தெய்வ சமூகத்தில் வந்து விழுந்து எடுப்பாங்க. நம்ம தேவைலாம் சந்திக்கப்பட்டுனா சிலரை வந்து தெய்வ சமூகத்தில் பார்க்கவே முடியாது. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் உண்டு. அவங்க வந்து வெளி தேசத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாங்க. குழந்தை பிறந்த பொழுது முதல் பிள்ளை பெண் குழந்தை பிறந்துச்சு. இவருக்கு ஆசை என்னன்னா மனைவி பிள்ளைகளோடு ஊரில் வந்து உட்காரணும். அவர் வாலிப வயதிலே வெளி தேசத்தில் வேலை செய்தவர். அந்த வெளி தேசத்தில் வேலை செய்யும் போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவருடைய சித்தத்தின்படி அங்கே வேலையை விட்டுட்டு மனைவி பிள்ளைகளோடு இருக்கும்படி ஊருக்கு வந்தார். ஊருக்கு வந்த மனுஷன் இவருக்கு அவர் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல. ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறார், அதற்கேற்ற வாசல் திறக்கப்படலை. இவர் என்ன செய்வார்னா மனைவி பிள்ளைகளோடு நேரத்தை கொடுப்பார். அதிக நேரத்தை எங்கே கொடுப்பார்னா ஆலயத்தில் வந்து ஆல்டரில் முழங்கால் போட்டு எப்பொழுதும் ஜெபம் பண்ணிட்டே இருப்பார். அந்த மனுஷனை கண்டுபிடிக்கணும்னா சர்ச்சுக்கு போனால் போதும், எப்பொழுதும் அவர் தெய்வ சமூகத்தில் விழுந்து கிடப்பார். ஆண்டவர் அவருக்கு கிருபையாய் அவருடைய ஜெபத்தை கேட்டு ஏறக்குறைய ஒரு வருஷம் தெய்வ சமூகத்திலே விழுந்து கிடந்திருப்பார். அவருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு தொழிலை கொடுத்தார். 2 வீலரில் போய் அந்த தொழிலை செய்ய ஆரம்பித்தார். தொழில் பெருகினது. அவர் ஒரு காரில் போய் செய்ய ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா தொழில் பெருகின பிறகு ஒரு கடை எடுத்து ஒரு வியாபார ஸ்தலம் ஏற்படுத்தி நல்ல தொழிலை செய்ய ஆரம்பித்தார். இன்னைக்கு சர்ச்சில் ஆவிக்குரிய கூட்டம் நடந்தாலும் அந்த மனுஷனை தேடி தேடி பார்த்தாலும் ஆலயத்து பக்கம் பார்க்க முடியாது. நான் வந்து எடுத்துக்கட்டிலாம் பேசல, எங்க பக்கத்து தெருல வசிக்கிற ஒரு அண்ணனை குறித்து பேசுறேன். இப்ப ஆவிக்குரிய கூட்டம் சபையில நடந்தாலும் அந்த மனுஷனை தேடி தேடி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. வேலை இல்லாத நேரத்துல மணிக்கணக்கு ஆல்டர்ல வந்து விழுந்து கிடப்பா. எப்பொழுதும் ஜெபம், எப்பொழுதும் ஜெபம், எப்பொழுதும் ஜெபம். இன்னைக்கு எப்பொழுதும் அவரை கண்டுபிடிக்கலாம், வியாபார ஸ்தலத்தில் அமர்ந்து இருப்பா. அன்பான தெய்வ ஜனமே, சிலருக்கு தேவை கிடைச்சதுக்கு அப்புறம் தெய்வ சமூகத்தை அற்பமா எண்ணிடுவோம், தள்ளிடுவோம். இந்த மரியாளுக்கு இப்போ கவலை இல்லை, கலக்கம் இல்லை. இப்போ இந்த மரியாள் கையில் என்ன இருக்குது? அந்த வசனத்தின் படி சொல்லுங்க. விலையேற பெற்ற தைலம். அந்த பேரெல்லாம் வேண்டாம், விலையேற பெற்ற தைலம். எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க. ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி. இப்போ இந்த தைலம் என் கையில் இருக்கு, இந்த தைலம் என் கையில் இருக்குன்னு வைங்க. நான் என்ன செய்திருப்பேன்னா, இது ரொம்ப காஸ்ட்லி, எங்க இன்வெஸ்ட் பண்ணணுமோ அங்கதான் இன்வெஸ்ட் பண்ணும். ரொம்ப காஸ்ட்லியானதை நானா இருந்தா அவருடைய சிரசில் போய் பூசியிருப்பேன். சரி வேண்டாம், சிரஸ் இல்லை, அவருடைய கரத்துல போய் பூசியிருப்பேன். எதுல பூசலாம்? கண்ணை தொட்டா கண்ணு திறக்குது, பாடையை தொட்டா வாலிபன் எழும்புறான், சிறுமியை தொட்டா செத்து போனவள் எழும்புறான். இவர் கையை வச்சு தொட்டாச்சுனாலே அற்புதம் நடக்குது. இவருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கிறது, நம்மை நடத்துகிறது, நம்மை பாதுகாக்கிறது. ஆமே. அவருடைய கரத்துல வல்லமை இருக்கா இல்லையா? உங்களுக்கு புரிய மாட்டேன். உங்களுக்கு ஒருத்தங்க ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறாங்க, உங்களுக்கு உதவியா இருக்கிறாங்க, அவங்ககிட்ட ஒரு குறை இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வருதுன்னா சொல்லுவீங்களோ? சொல்ல மாட்டோம், டைரக்டா சொல்ல மாட்டோம். என்ன செய்வோம்? உங்களுக்கு புரியல? பூசுவோம். என்ன செய்வோம்? நானா இருந்தா கண்டிப்பா அந்த தைலத்தை கொண்டு போய் அவருடைய கரத்துல நல்லா பூசியிருப்பேன். ஏன்னா அவருடைய கரத்துல இருந்து ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆமே. இந்த மரியாள் போய் அவருடைய பாதத்துல பூசின உடனே சீஷர்களுக்கு கோவம் வந்துட்டு, குறிப்பா யூதாஸுக்கு கோவம் வந்துட்டு, இந்த வீண் செலவு என்னத்துக்கு? இது எத்தனை பணத்துக்கு விற்கலாம்? 300 பணத்துக்கு விற்கலாம். ஏன் இந்த வார்த்தைய இந்த யூதாஸ் சொல்லுகிறான் என்று சொன்னா, யூதர்கள் நல்லா சம்பாதிக்கிற யூதர்களுடைய 1 வருஷ சம்பளத்தை சேர்த்தாதான் 300 பணம் தேரும். 1 வருஷம் நீங்க ரொம்பலாம் கணக்கு போட வேண்டாம். மாசம் 10,000 ரூபாய். மாசம் வருஷம் எவ்வளவு? நானே பதில் சொல்றேன். ஏன்னா நீங்க பொறுமையா உட்காந்துருங்க, நானே உங்களுக்கு மேக்ஸ் சொல்லி தரேன். மாசம் 10,000 ரூபாய். மாசம் 10,000 ரூபாய். அப்பனா 10 × 12 1,20,000 ரூபாய். இப்ப இந்த 1,20,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருள் இருக்குன்னு வைங்க, 1 வருஷம் சம்பளம். இதை கொண்டு போய் பாதத்துல பூசினதுனால யூதாஸுக்கு கோபம் வருது. நீங்க யோசித்து பாருங்க, இந்த மரியாள் போய் ஏன் அதை அங்க போய் பூசணும்? மரியாள் சொல்ல வருகிற ஒரு சத்தியம் என்னன்னா, இந்த செய்தியின் கடைசி பகுதிக்கு வர்றேன், கொஞ்சம் இங்க கவனிக்கலாம். இந்த மரியாள் நமக்கு சொல்ல வருகிற ஒரு செய்தி என்னன்னா, என்கிட்ட இருக்கிற விலையேற பெற்ற இந்த தைலத்தை விட இயேசுவின் பாதம் விலையேற பெற்றது. என் வாழ்க்கையில விலையேற பெற்றதாய் இருக்கிற எதுவா இருந்தாலும் அது அவருடைய சமூகத்துக்கு ஈடாகாது. கோடியை கொடுத்தா கூட, லட்சங்களை கொடுத்தா கூட, இப்படி தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார். ஆமே. நமக்கு என்ன தோணும்? எனக்கு ஒரு வீடு மட்டும் இருந்துட்டா என் வாழ்க்கை அழகாயிரும், எனக்கு ஒரு பைக் மட்டும் கிடைச்சிட்டா என் வாழ்க்கை அழகாயிரும், ஒரு ஐபோன் மட்டும் கிடைச்சிட்டா என் வாழ்க்கை அழகாயிரும். இல்லைன்னு நம்ம என்ன நினைக்கிறோம்? அது இருந்தா என் வாழ்க்கை அழகாயிரும், அது கிடைச்சோன்னு அப்படி அவ்வளோ அழகா இருக்குமா?
வீடு கட்டி குடியேறிட்டோம். எத்தனை நாள் அந்த சந்தோஷம் இருக்கும்? சில நாள்ல கடந்து போயிடும். ஆமா தானா? நமக்கு இல்லாத ஒன்றை குறித்து அது இருந்தா என் வாழ்க்கை அழகா இருக்கும் நம்ம நினைக்கிறோம். ஆனா எல்லாவற்றையும் உடைய தாவீது சொல்லுகிறான். நீங்க எனக்கு நேரம் போயிட்டே இருக்கு, இருந்தாலும் உங்களுக்கு தேவையான சத்தியம் இங்க கவனிக்கலாம். தாவீது ராஜாவா இருக்கிறார். இவர் பாவம் பண்ணிட்டார். என்ன பாவம் பண்ணாரு? பத்சேபாலோடு சேர்ந்தாரு, உரியாவை கொலை பண்ணிட்டார். ஆமாதானா? சரி, இந்த 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 பாவம் ஆண்டவர் நாத்தான் மூலமா எச்சரிக்கிறார். இப்ப தெய்வ சமூகத்துல விழுந்து கிடக்கிறார். இப்ப தாவீது இடத்துல நான் இருந்துட்டா என்ன ஜெபம் பண்ணணும்னா, எனக்கு முன்னாடி ராஜாவா இருந்தது யாரு? சவுல். சவுல் ஒரு சின்ன பாவம் பண்ணார். என்ன பாவம்? கீழ்படியல. என்ன செய்யல? நீங்க ரெண்டு பேர் பாவத்தையும் நீங்க தராசுல வச்சு பார்த்தா யார் செய்த பாவம் பெருசு? தாவீது செய்த பெருசு. சின்ன பிள்ளைங்களுக்கும் தெரியும். அவன் கீழ்படியல, பலி செலுத்திட்டாரு. இவர் என்ன செய்தாரு? பத்சேபாலோடு சேர்ந்தார், அடுத்தவனுடைய மனைவி எடுத்துக்கொண்டார், உரியாவை கொலை பண்ணிட்டார். இப்போ தாவீது இடத்துல நான் இருந்திருந்தா என்ன செய்திருக்கணும்? ஆண்டவருடைய சமூகத்துல போய் விழுந்து கிடந்து என்ன ஜெபம் பண்ணணும்னா, முதல்ல எதை காப்பாற்றணும்? ராஜ்யபாரத்தை காப்பாற்றணும். சின்ன பாவம் பண்ண சவுல்ட்ட ஆண்டவர் எதை புடுங்கினார்? ராஜ்யபாரம். அதை அதை காப்பாற்றணும். ஆண்டவரே என் மேல மனம் இறங்கி ராஜ்யபாரத்தை தந்துரும். ஒண்ணு. ரெண்டாவது என்ன ஜெபம் பண்ணணும்னா, நீர் எனக்கு திரளாய் தந்திருக்கிற இந்த செல்வங்கள், இந்த கீர்த்தியும் புகழ்ச்சியும், இந்த கனத்தை என்ன விட்டு எடுத்துறாதரும் ஜெபம் பண்ணிருக்கணும். பண்ணணுமா வேண்டாமா? ஆனா தாவீது அதை செய்யல. 51ஆம் சங்கீதத்துல ஒரே வசனத்தை அதன் சாராம்சமா சொல்லணும்னா, உம்முடைய சமூகத்தை விட்டு உம்முடைய பரிசுத்த ஆவியான இடத்துல தாவீதுக்கு தெரியும், இந்த பதவியில நான் வாழ முடியும், இந்த செல்வல நான் வாழ முடியும், அவர் சமூகல நான் வாழ முடியாது. தாவீதை போல கனப்படுத்தப்பட்ட மனுஷனை நம்ம வேதத்துல பார்க்க முடியாது. அவ்வளவு கீர்த்தியும் புகழ்ச்சி ஆண்டவர் கொடுத்தா. இந்த தாவீதை ஆண்டவர் அவ்வளவு கனப்படுத்தினார். அந்த தாவீது எல்லா ராஜ்யங்களும் எல்லா ராஜாக்களும் அஞ்சி நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு கனத்தை கொடுத்திருந்தார். இந்த தாவீது ஒரு சங்கீதத்துல என்ன எழுதியிருக்கலாம்னா, என்ன போல பாக்கியவான் உலகத்துல இல்லைன்னு எழுதியிருக்கணும். இன்னைக்கு இங்க இருந்து வெளிநாட்டுக்கு அல்லது இங்க இருந்து தூரமான ஒரு பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டா பாட்டு எழுதிடுறோம், உயர்த்தி வைத்தீரே, கனப்படுத்தினீரே, ஸ்தோத்திரம். நான் தப்பு சொல்லல, பொதுவா சொல்றேன். ஆனா இந்த தாவீது ஒரு சங்கீதத்திலே அதை எழுதியிருக்கலாம். என்ன மாதிரி பாக்கியவான் ஒருவன் இல்லை. 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் எழுதுகிறார், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் யாரு பாக்கியவான்? ராஜ பதவியில இருக்கிறதுனால, சிங்காசனத்தில் இருக்கிறதுனால, எனக்கு பின்னாடி ராணுவப்பட இருக்கிறதுனால, செல்வ சீமானா இருக்கிறதுனால நான் பாக்கியவான் அல்ல, உங்க சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. மரியாள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, விலையேறப்பட்ட அந்த தைலத்தை விட இயேசுவின் சமூகம் விலையேறப்பட்டது. தேவைக்காக அவருடைய சமூகம் அல்ல, நமக்கு தேவையே அவருடைய சமூகம். ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதத்தை ரொம்ப ஆச்சரியம். இங்க கவனிக்கலாம். ஆண்டவர் ஆரம்பத்துல ஏதோ ஒரு தேவைக்காக, சுகத்துக்காக, பொருளாதார தேவைக்காக, அல்லது ஏதோ ஒரு தேவைக்காக நம்ம அவரை தேடி வந்தோம். ஆமா தானா? ஏதோ ஒரு தேவைக்காக தேடி வந்தோம். ஆனா அதுல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர்ந்துட்டோம், அல்லது ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் முன்னேற வச்சிருக்கிறாருடைய அடையாளம் என்னன்னா, தேவைக்காக அவரை தேடின நம்மளை தேவையே அவர் மாத்திட்டார். இப்ப நம்முடைய உள்ளார்ந்த ஆவிகளை கேட்டு பாருங்க, தேவைக்காக ஜெபிக்கிறோமா? அவரே நமக்கு தேவையா இருக்குதா? நான் ஆண்டவருடைய சமூகத்துல அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே தேவைக்காக உம்முடைய சமூகம் அல்ல, எனக்கு தேவையே உம்முடைய சமூகம். அல்லேலூயா. நேரம் போயிடுச்சு. இப்போ அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய பாதத்தை நேசிக்க வேண்டும். அவரை ஏற்றுக்கொண்ட குடும்பம் அவருடைய பாதத்தை நேசிக்கிற குடும்பம். இப்பதான் நான் இன்னைக்குரிய சத்தியத்துக்குள்ள வர்றேன். சில நிமிஷத்துக்குள்ள இனி முடிச்சுவேன். சரியா? இப்போ நீங்களும் நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டேங்கல. அவரை ஏற்றுக்கொள்ளல இங்க உட்கார முடியுமா? நீங்களும் நானும் ஆண்டவரை நம்முடைய உள்ளத்திலே இல்லத்திலே நாம் அவரை இரட்சகராக, நம்முடைய தகப்பனாக, நம்முடைய எஜமானாக, நம்முடைய ஆண்டவராக அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய மனவாளனாக அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அவரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ரெண்டாவது, ஆண்டவருடைய பாதத்தை நேசிக்கிறோம். வெள்ளிக்கிழமை, அதனால நமக்கு வேலைகள் இருக்கும், பணிகள் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம்னா, ஆண்டவருடைய பாதத்தை சொல்லுங்களேம்மா, ஆண்டவருடைய பாதத்தை நேசிக்கிறோம். இந்த செய்தியில ஆண்டவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார்? திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆவது அதிகாரத்தின் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அவரை ஏற்றுக்கொண்ட குடும்பம் அவருடைய பாதத்தை நேசிக்கிற குடும்பம் இந்த இடத்துல ஒரு காரியம் செய்கிறது. 3வது வசனத்தை வாசிக்க கவனிப்போம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான்
என்று சொல்ல, இங்க கவனிக்கணும், இந்த குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட குடும்பம், இந்த குடும்பம் ஆண்டவருடைய பாதத்தை நேசிக்கிற குடும்பம். இப்ப இந்த குடும்பத்துல ஒருவன் வியாதியாய் இருக்கிறான், வியாதியாய் இருக்கிற செய்தியை இயேசுவுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். ஆமென். கொஞ்சம் கவனிக்கலாம், சில நிமிஷங்களுக்குள்ள நான் முடிக்கணும், நீங்க கவனிக்கணும். இந்த செய்தியை இயேசுவினிடத்திற்கு சொல்லி அனுப்புகிறார்கள். இது ஒரு ஜெபம், இது ஒரு அந்த வார்த்தை கவனிங்க. ஆள் அனுப்பி சொன்னார்கள். நீங்களும் நானும் செய்கிற ஜெபத்தை ஒரு தூதன் அவரிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறான். பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நீங்களும் நானும் செய்கிற ஜெபத்தை ஒரு தூதன் பரலோகத்துக்கு கொண்டு போய் அவருடைய சமூகத்துல ஏறெடுக்கிறான். கர்த்தருக்கும் நமக்கும் இடையில ஒரு தூதன், ஒரு ஆள், தூது கொண்டு செல்பவன். இங்கே தூது கொண்டு செல்கிறதுக்கு ஒரு ஆள் பயன்படுத்தப்படுகிறான். என்ன தூது கொண்டு செல்ல வேண்டும்? நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். இவங்க ஜெபம் என்னன்னா, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். இந்த ஜெபம் ஏன் பண்றாங்க? இந்த செய்தியை ஏன் சொல்லி அனுப்புறாங்கன்னா, இயேசு வந்தா இவனுக்கு வியாதியில இருந்து சுகம் வந்துடும். இயேசு வந்தா இவனுக்கு வியாதியில இருந்து சுகம் வந்துடும். இவர்களுடைய ஜெபத்தை நீங்க கொஞ்சம் தியானித்து பார்ப்பீர்களானா, ரொம்ப ஞானமா ஜெபிக்கிறாங்க. வாயில திறந்து சொல்லுங்களேன், ரொம்ப ஞானமா ஜெபிக்கிறாங்க. எனக்கு ஆவியானவர் சொல்லி அனுப்பின வார்த்தையை நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன். இந்த இடத்துல வந்திருக்கிற அநேகருடைய ஜெபம், அநேகருடைய உபவாசம், அநேகருடைய கண்விழிப்புகள் ரொம்ப ஞானமா செய்றீங்க. அதுல என்ன ஞானம் இருக்கு? இந்த வார்த்தையை நீங்க கவனிப்பீர்களானா, ஆண்டவரே, இந்த செய்தி இதுதான் ஜெபம். ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். சரி, எனக்கு திருமணமாகி 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. மூத்த பொண்ணு யூகேஜி படிக்கிறா, 2வது பையன் 2 வயசு ஆகுது. என்னுடைய மனைவி ஒவ்வொரு நான் பக்கத்துல இருக்கும்போது என் பிள்ளைகளை எடுத்து கொஞ்சனா, நீ அம்மா பிள்ளை தானம்மா அப்படின்னு கேட்பான். என் பிள்ளை என்ன சொல்லனா, அம்மா அப்பா பிள்ளைங்க. அம்மா பிள்ளைன்னு சொல்லுமா, அம்மா தான் ஏசப்பாட்டை கேட்டு வாங்கின பிள்ளை, அம்மா ஏசப்பாட்டை கேட்டு வாங்கின செல்ல குட்டி, நீ அம்மா குட்டி தானம்மா, நீ அம்மா குட்டி தானம்மான்னு கேட்பா. ஐயோ, உங்களுக்குலாம் இது புரியாது, உங்க வீட்டுல எல்லாம் இது நடக்காது. நடந்திருக்கா, நடக்கலையா? சரி, நான் பக்கத்துல இருக்கும்போது மட்டும் என் மனைவி இதை செய்வான். அம்மா பிள்ளைன்னு சொன்னா, அதுவும் என் முன்னாடி சொன்னா அவளுக்கு சந்தோஷம். என் முன்னாடி பிள்ளை என்ன சொல்லணும்? அம்மா பிள்ளை. இப்போ நான் நேற்று கிளம்பி இங்கே உங்கள் சபைக்கு வந்துட்டேன். கர்த்தர் சுத்தமானா நாளை தினத்தில் காலையில் நான் வீடு போய் சேருவேன். என் 2வது பையன் ரொம்ப துருன்னு இருப்பான், ரொம்ப அடக்கு பண்ணுவான். 2 வயசு ஆகுது. எங்கள் வீட்டில் காஸ்ட்லியான டிவி உடைச்சிட்டான். என்னது உடஞ்சிட்டு? அம்மா, டிவி உடையல, செய்திக்காக சொல்கிறேன். ரொம்ப காஸ்ட்லியான டிவி உடஞ்சிட்டு. நாளைக்கு விடியற் காலம் எங்கள் வீட்டு வாசலில் நான் போய் நிற்கவும் என் வீட்டம்மா வாசலுக்கு ஓடி வந்துடுவான். எப்போ அவங்க பிள்ளை என்ன செய்திருக்குன்னு வந்து பாருங்க. பிள்ளை தப்பிக்கணும், நான் தப்பிக்கணும்னா அம்மா செல்லம் இப்போ யார் செல்லமா மாறுது? சரி, சிரித்தது போதும், செய்திக்குள்ள வருவோம். அதே போல இங்க நடக்குது. ஜெபம் பண்ணும்போது நீர் சிநேகிக்கிறவர், நீர் சிநேகிக்கிறவன், நீர் சிநேகிக்கிறவன், இந்த வார்த்தையை பாருங்க. இந்த வார்த்தையை இயேசு கேட்ட பொழுது என்ன நடக்கும்னா, எல்லா ஊழியத்தையும் விட்டுட்டு ஓடி வர தோணும். ஆமென். ஏன் இவங்க ஞானமா ஜெபிக்கிறாங்கிற வார்த்தையை சொல்றேன்னா, 21ஆம் வசனத்தையும் 32ஆம் வசனத்தையும் பாருங்க. 4 நாள் கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க, ஆண்டவரே, நீர் இங்க இருந்தீங்கன்னா என் சகோதரன். ஏன் ஜெபம் பண்ணும்போது என் சகோதரன் சொல்லல? இப்போ உடனே அவர் வரணும்னா, என் சகோதரன் சொல்றதை விட அவர் சிநேகிக்கிறவன் சொன்னா வந்துருவாங்க. ரொம்ப ஞானமா ஜெபிக்கிறாங்க, ரொம்ப ஞானமா ஜெபிக்கிறாங்க. நீங்க ஹாஸ்பிட்டல் போய் டோக்கன் எடுத்து ஓபி பார்ப்பதற்கு நீங்க அமர்ந்திருப்பீங்கன்னா, இங்கேயும் டோக்கன் எடுத்து தானே ஹாஸ்பிட்டலுக்கு போனா டோக்கன் எடுக்கணும், அப்படிதானே? ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் காத்திருக்கிறீங்க. திடீர்னு சொல்லி ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்துட்டுனா, நம்ம பார்க்க போற அதே டாக்டர் திடீர்னு எழும்பி போயிடுவார். நர்ஸ் சொல்லுவாங்க, சிஸ்டர் சொல்லுவாங்க, சாப்பிடணும்னா சாப்பிட்டு வந்துருங்க, டாக்டர் ஆப்ரேஷன் தேட்டர் போயிட்டு. உங்க ஊர்ல நடக்காதோ? ஒரு சாதாரண மருத்துவம் பார்க்குற ஒரு மருத்துவரே ஒரு எமர்ஜென்சி கேஸ்னா எல்லா ஓபி பார்க்க வந்திருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு ஓடி போய் அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறாருன்னா, இது எமர்ஜென்சி கேஸ். அதுவும் இந்த ஜெபத்தை பாருங்க, நீர் சிநேகிக்கிறவன், இந்த ஒரு வார்த்தையை கேட்ட பொழுது அவருக்கு எவ்வளவு பெரிய ஊழியம் இருந்தாலும் விட்டுட்டு ஓடி வந்திருக்கணும். ஆமென். சரி, இப்ப இந்த ஜெபம் அவர்கிட்ட போய் எட்டிச்சா? 6வது வசனத்தை வாசிக்கலாம். கேள்விப்பட்ட பொழுதுனா அந்த செய்தி அல்லது அந்த ஜெபம் அவர்கிட்ட போய் எட்டி விட்டது. கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். உங்களை ஏற்றுக்கொண்ட குடும்பம், உங்க பாதத்தையே நேசிக்கிற குடும்பம், இப்ப வியாதியில இருக்கிற இந்த சகோதரனுக்காக ஒரு ஜெபம் பண்ணும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போய் அற்புதம் செய்திருக்கலாமே. இடத்துல இருக்கிற ஆண்டவரால் நேசிக்கப்படுகிற, ஆண்டவரை நேசிக்கிற அநேகருடைய வாழ்க்கையில
உங்களுடைய ஜெபம், உங்களுடைய கண்விழிப்பு, உங்களுடைய உபவாசம், உங்களுடைய காத்திருப்பு அவரிடத்துல போய் எட்டி இருக்கிறது. ஆனால் அவர் வந்து அற்புதம் செய்யவில்லை. அவர் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த தாமதம் ஏன்? இந்த மாசத்துல நடக்க வேண்டிய நன்மை, இந்த மாசத்துல பெற்றுக்கொள்ள வேண்டிய விடுதலை, இந்த மாசத்துல கிடைக்க வேண்டிய காரியங்கள் ஏன் இந்த மாதம் நடக்கல, ஏன் இந்த வருஷம் நடக்கல, ஏன் இந்த நாட்கள் நடக்கல என்று சொல்லி அநேகர் தாமதத்தோடு இந்த இடத்துல அமர்ந்து இருக்கிறது எனக்கு ஆவியானவர் சொன்னார். இந்த தாமதத்துக்கு என்ன பலன்? இந்த தாமதத்துக்கு காரணம் என்ன? இப்போ 4 நாள் கழிச்சு வர்றான். எனக்கு இப்படி தோணுது, 4 நாள் கழிச்சு வந்து அவன் செத்தாலும் உயிரோடு எழுப்புவது தெய்வ திட்டம் என்பது அவருக்கு தெரியும். அவன் செத்தாலும் அவனை உயிரோடு எழுப்பணும். இது ஆண்டவருக்கு தெரிந்ததுனால இப்போ 4 நாள் கழிச்சு வந்து செய்யறத 4 நாளைக்கு முன்னாடி வந்து செய்துட்டு போயிருக்கலாம். ஆமாவா இல்லையா? 4 நாளைக்கு முன்னாடி வந்து செய்திருந்தா இந்த 4 நாள் இந்த குடும்பம் தூங்கி இருக்கும், சாப்பிட்டு இருக்கும், நிம்மதியா இருந்திருக்கும். உங்களுக்கு எனக்கு அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற நன்மையை 3 மாசம் கழிச்சு தரப்போற நன்மையை இன்னைக்கே தந்துட்டு அந்த 3 மாசம் நம்ம சந்தோஷமாய் நம்ம ஜெபிக்கலாம், நாம் அவரை ஆராதிக்கலாம். ஏன் அவர் தாமதிக்கிறார்? இந்த கொஸ்டின் யாருக்கு வரும்னா உலக மனுஷனுக்கு கூட வரும். 37ஆம் வசனத்துல யூதர்கள் சொல்றாங்க, குருடனுடைய கண்ணை திறந்தவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணிருக்கலாமே. இப்ப உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வருதா? 4 நாள் கழிச்சு வந்து செய்யறத 4 நாளைக்கு முன்னாடி செய்திருக்கலாம். இப்ப 4 நாள் கழிச்சு வந்து செய்தாலும் லாசருவை உயிரோடு எழுப்புகிறது பெரிய அற்புதம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இவன் செத்தாலும் உயிரோடு எழும்புவான் என்பது ஆண்டவருக்கு தெரியும்ல. அப்போ 4 நாள் கழிச்சு வந்து தர்றதை விட 4 நாளைக்கு முன்னாடி செய்தாச்சுன்னா அந்த மார்த்தாலோ மரியாலோ தூங்கி இருப்பாங்க, சாப்பிட்டு இருப்பாங்க, நிம்மதியா இருந்திருப்பாங்க. உங்க ஊர் எப்படின்னு தெரியல, எங்க ஊர்லலாம் இப்ப மாறிட்டு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க மரிச்சிட்டாங்கன்னா 16ஆம் தான் விசேஷம். இப்போ வந்து 3ஆம். உங்க ஏரியால ஸ்தோத்திரம், உங்களுக்கு 3ஆம் நாள். அப்போ 3 நாள்ல துக்கம் முடிஞ்சுன்னு அர்த்தம். முன்னாடி 16 நாள் துக்கம் அனுசரிப்பாங்க. இங்க 4 நாள் தான் ஆயிருக்கு. அந்த நாட்கள் கண்டிப்பா அநேக நாட்கள் அவங்க துக்கத்தை அனுசரித்து இருக்க கூடும். இந்த 4 நாள் தான் ஆயிருக்கும் என்று சொன்னா கண்டிப்பா அந்த சகோதரிகள் தூங்கி இருக்க, சாப்பிட்டு இருக்க வாய்ப்பே இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, ஏன் இந்த வருத்தத்தின் பாதையில நடத்தணும்? 4 நாளைக்கு முன்னாடி செய்திருந்தா லாசரும் கிடைச்சிருப்பான், இவங்க வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். 4 நாள் தாமதிக்கும் போது இந்த தாமதம் இந்த சகோதரிகள் வெகுவாய் பாதிக்கிறது, நம்மை பாதிக்கிறது. அவர் தாமதிக்கிற ஒவ்வொரு வேலையும், தாமதிக்கிற ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு எல்லை அது பாதிக்கிறது. ஆமென். ஏன் அவர் தாமதிக்கணும்? நம்ம திருப்பிக் கொள்வோம். 11ஆவது அதிகாரத்தின் 45ஆவது வசனம். லாசர் ஆண்டவர் உயிரோடு எழுப்பிட்டார், ஏன் அவர் தாமதித்தார்? யூதரில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். ஏன் அவர் தாமதிச்சார்னா, லாசர்வை உயிரோட தருவதற்கு தாமதம் அல்ல, இந்த லாசர்வின் நிமித்தம் யூதரில் அநேகர் விசுவாசித்து ரட்சிக்கப்படணும். இயேசு செய்த அற்புதம் என்னன்னா, மரித்து போன லாசரை உயிரோடு எழுப்பினது பெரிய அற்புதம் அல்ல, அந்த யூதர்களை விசுவாசித்து ரட்சிப்புகளை நடத்தினார். விசுவாசித்தார்கள்னா ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னு அர்த்தம். விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவரை விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ இங்க யூதர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆமென். யார் இந்த யூதர்கள்? 8ஆம் வசனம் வாசிப்போம். யார் இந்த யூதர்கள்? 8வது வசனம். கல்லறிய தேடின யூதன் ரட்சிக்கப்படணும்னா 4 நாள் லாசரு அடக்கம் பண்ணப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். இதுக்கு முந்தின அதிகாரம் 10வது அதிகாரத்தின் 31வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கல்லுகளை கைகளை எடுத்துக்கொண்டார்கள். அதே 10வது அதிகாரத்தின் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, பைத்தியக்காரன் பிசாசு பிடித்தவன் என்று சொல்லி இயேசுவை திட்டின யூதர்கள், இயேசுவை வைத அந்த யூதர்கள் ரட்சிக்கப்படணும்னா லாசருடைய வாழ்க்கையில, மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தாமதம் செய்யணும். அல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி, லாசரு ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தார்? 4 நாள் கழிச்சு வந்து உயிரோடு எழுப்பினார்னா யூதர்கள் ரட்சிக்கப்படணும், யூதர்கள் விசுவாசிக்கணும். யூதர்கள் விசுவாசித்ததுனால இவங்களுக்கு என்ன பயன்? மார்த்தாள் மரியாள் அல்லது அடக்கம் பண்ணப்பட்ட லாசருக்கு என்ன பயன்? வாசிக்க நேரம் இல்லை. 12வது அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. 12வது அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். வாசிக்க வேண்டாம். அநேகர் இயேசுவை பார்க்கணும்னு விரும்பல, லாசருவை பார்க்கணும்னு வர்றாங்க. யூதரில் அநேகர் யாரை பார்க்க வர்றாங்க? லாசருவை பார்க்கணும்னு வர்றாங்க. அற்புதம் நடந்த பொழுதும் அநேகர் விசுவாசத்தை ரட்சிக்கப்படுறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க. இப்போ பண்டிகைக்கு வந்திருக்கிற கூட்டம், எருசலேம் பண்டிகைக்கு வந்திருக்கிற கூட்டம் இயேசுவை பார்க்கணும்னு அவங்களுக்கு விருப்பம் கிடையாது, ஆனா லாசருவை பார்க்கணும்னு வர்றாங்க. லாசருவின் நிமித்தமாக இயேசுவை விசுவாசிக்கிறார். இந்த உலகத்துல எல்லாரும் இயேசுவை நேரடியாய் அவர்கள் பற்றி கொள்ள முடியாது, நம் வழியாய் ஆண்டவர் அண்டையிலே சேர்வார்கள்.
அதுல 10ஆம் வசனத்தின் துவக்கம் எப்படியா சொல்லுகிறது? லாசருவின், யோவானை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எழுதும் பொழுது இங்கே எழுதி வச்சிருக்கிறார், லாசருவின் நிமித்தமாக எழுதி வச்சிட்டாரு. 2000 வருஷம் கடந்து இந்த வேதம் சாட்சி கொடுக்கிறதானா இந்த லாசரு அல்லது மார்த்தாள் மரியாள் பட்ட பிரயாசத்தின் விளைவா இந்த ஆத்மாக்கள் ரசிக்கப்பட்டதுனால பரலோகத்துல கண்டிப்பா வர வச்சிருப்பார். பைபிள மூடிலாம் நேரம் போயிட்டு பைபிள மூடிலாம் நான் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி எனக்கு ஆவியான ஒரு ஒப்புவித்த ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையோடு நான் அந்த செய்தியை நிறைவு செய்ய போகிறேன். எல்லாரும் பைபிள மூடிலாம் அப்பதான் இங்க கவனிப்பீங்க. நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். இந்த இடத்துல வந்து இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் தாமதிக்கிறார். அந்த தாமதத்துக்கு பின்னாடி நன்மை இருக்கு என்று சொல்லி ஆண்டவர் இந்த செய்தியை கொண்டு உங்களோடு பேசுகிறார். அவர் அனுமதிக்கின்ற ஒவ்வொரு தாமதத்துக்கு பின்பதாக நன்மை இருக்கிறது. பிரசங்கி 3:11 சொல்லுகிறது, தேவன் அதினதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறார். அவர் ஏற்ற வேலை ஒன்றை வைத்திருக்கிறார், அந்த வேலையில் அவர் நேர்த்தியாய் செய்கிறார். ரோமர் 8:28 சொல்லுகிறது, அன்றியுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. சரி, தூத்துக்குடியில 12ஆம் வகுப்பு நான் நடந்த ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். 2000 வருஷத்தில் நடந்த சம்பவம். தூத்துக்குடியில 12ஆம் வகுப்பு படிக்கிற காலேப் என்கிற ஒரு வாலிபன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். இந்த வாலிபனுடைய பெயர் என்னது? காலேப். நடந்த சம்பவம் கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கலாம். நான் இந்த சாட்சியோடு நான் உங்களை ஜெபத்துல நடத்த போகிறேன். 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது இந்த காலேப் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். இந்த காலேப்புடைய விருப்பம் என்னன்னா, அவங்க அம்மா மருத்துவத்துறையில வேலை செய்தார்கள். அதனால காலேப்புடைய விருப்பம், நான் எப்படி ஆகலும் மருத்துவ கல்லூரியில மருத்துவராய் படித்து நான் ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யணும், சேவை செய்யணும் என்று சொல்லி விரும்பினார் காலேப். 2000 வருஷத்துல என்ன கிடையாது? நீட் எக்ஸாம் கிடையாது. என்ன எக்ஸாம் இல்லை? இவர் 12th என்ன மதிப்பெண்கள் எடுத்திருந்தாரோ அதன் அடிப்படையில் சில கல்லூரிகளுக்கு அப்ளிகேஷன் போட்டார். பெங்களூர் சிட்டியிலிருந்து ஒரு கல்லூரியிலிருந்து பதில் வருகிறது, எங்க கல்லூரிக்கு வந்து நீங்க மருத்துவ படிப்பு தொடரலாம், நாங்க உங்களுக்கு அட்மிஷன் போடுறோம், நீங்க வரலாமா என்று சொல்லி பதில் வந்தது. இப்போ காலேப் தன்னுடைய உடைமைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு பெங்களூர் சிட்டியில இருக்கிற அந்த கல்லூரி கடந்து செல்கிறார். எங்க போறாரு? தூத்துக்குடியிலிருந்து பெங்களூருக்கு போறார். இந்த காலேப் ரசிக்கப்பட்ட ஒரு வாலிபனாக இருந்ததுனால அங்கே போய் அவர் ரூம் எடுத்து தங்கியிருந்த பொழுது அவர் செய்த தீர்மானம், காலையில் எழும்பி ஜெபம் பண்ணாமல் வேதத்தை வாசிக்காமல் அவர் தன்னுடைய படிக்கிற இடங்கள் கடந்து செல்ல மாட்டார். காலையில் ஜெபம் பண்ணுவார், வேதத்தை வாசிப்பார், நல்லா படிக்க வேண்டிய நேரங்களில் படிப்பார். விடுமுறை நாட்களில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சினிமா தேட்டருக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கு என்று சொல்லி அவுட்டிங் போகும் பொழுது ட்ரிங்க்ஸ் அடித்து அநேகர் ஜாலியாக இருப்போம் என்று சொல்லி சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில், விடுமுறை நாட்களில் காலேப் ஜெபம் பண்ணுவார், வேதத்தை வாசிப்பார், படிப்பார். இதையும் தாண்டி என்ன செய்வார்னா, இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு போய், இவருக்கு கன்னட மொழி தெரியாது, கன்னட மொழி டிராக்ஸை கொடுத்துட்டு வருவார். இதுதான் காலேப்புடைய வேலை. இப்படிப்பட்ட சூழல்ல 1வது வருஷம் எக்ஸாமுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். எக்ஸாம் அன்னைக்கு காலையில் இந்த காலேப்புக்கு ஒரே பயம். என்னன்னா, இவர் வந்து படிக்க வேண்டிய அந்த சப்ஜெக்ட்ல பாதி தான் படிச்சிருக்கிறார். அவர் படிக்க வேண்டிய அந்த பாடத்துல பாதி தான் படிச்சிருக்கிறாரு. இப்போ இவர் என்ன ஜெபம் பண்றாருன்னா, ஆண்டவரே நான் என்ன படிச்சிருக்கிறேனோ அதுல இருந்து கொஸ்டின் வரட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணா. நான் என்ன படிச்சிருக்கிறேனோ அதுல இருந்து என்ன வரணும்? ஏன்னா மருத்துவ கல்லூரி பொறுத்த வரைக்கும் ஒரு பாடத்துல ஃபெயில்னா அரியர் வச்சு அடுத்த வருஷம் எழுத முடியாது. ஒரு வருஷம் திரும்ப படிச்சு பாஸ் ஆனாதான் அடுத்த இயருக்கு போக முடியும். ஆர்ட்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு பாடம் ஃபெயில்னா அரியர்னு வச்சுட்டு அடுத்த வருஷம் படிக்கலாம், அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதலாம். அது மருத்துவக் கல்லூரியில் கிடையாது. கர்த்தர் காலேப்புடைய ஜெபத்தை கேட்டார். இவர் என்ன படிச்சாரோ அதுல இருந்து கொஸ்டின் வந்துச்சு, காலேப் பாஸ் ஆயிட்டார். 2ஆம் வருஷம் 3ஆம் வருஷம் இப்படி படித்து கொண்டிருக்கிறார். நல்லா படிக்கக்கூடிய கிருபையை கத்தர் கொடுத்தார். நல்ல சாட்சியாய் வாழ்ந்தார். கடைசி வருஷம் நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கிறார். எக்ஸாம் ரிசல்ட்டை பார்த்துட்டு ஊருக்கு போய் ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்யணும், ஆண்டவருக்காக மருத்துவத்தை சேவையை செய்யணும், பல கனவுகளோடு இருக்கிறார். எக்ஸாம் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு காலையில் பெங்களூரில் இருக்கிற அவருடைய அந்த மருத்துவக் கல்லூரி கேம்பஸ்க்குள்ள ஒவ்வொரு பெற்றோர்களும் கடந்து வர்றாங்க. தான் பிள்ளை மருத்துவராக தேர்ச்சி ஆகிட்டான்னு சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு வீடு திரும்பணும். சிலர் வரும்பொழுது 2000 வருஷத்தில் ஒவ்வொரு பெற்றோர்களும் மருத்துவக் கல்லூரிக்கு வரும்போது சிலர் புல்லட் பைக் வாங்கிட்டு வர்றாங்க, சிலர் வந்து கார் வாங்கிட்டு வர்றாங்க, சிலர் வந்து என் பையனுக்கு கிளினிக்கு இடம் பார்த்துருக்கிறேன், என் பையன் மருத்துவர் ஆயிட்டான்னு சொல்லி தங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு வெகுமதியோடு கூட தன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு செல்லும்படிக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் அந்த கல்லூரி நோக்கி வர்றாங்க. ரிசல்ட் என்ன வரல. இப்போ காலேப் கூட படித்த அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய அப்பா என்ன வாங்கிட்டு வர்றாருன்னா, ஹோண்டா சிட்டி என்கிற கார் வாங்கிட்டு வர்றார். 2000 வருஷத்துல ரொம்ப ஃபெமிலியராக இருந்த ஒரு கார், ஹோண்டா சிட்டி என்கிற கார். இப்பவும் அந்த கார் இருக்கு, ஆனால் வேற வெர்ஷன்ல வெளியே வருகிறது. அந்த கார் யாருக்கு வந்திருக்கு? நீங்க நல்லா தூங்குங்க. காலேப்புடைய ஃப்ரெண்டுக்கு வந்திருக்கு. காலேப்புடைய ஃப்ரெண்டுக்கு என்ன வந்திருக்கு? கார் வந்திருக்கு. ரிசல்ட்டை பார்க்குறாங்க. ரிசல்ட்ல ஒரு பெரிய வேதனை என்னன்னா, காலேப் கூட படிச்ச எல்லாரும் பாஸ், காலேப் ஃபெயில். இப்போ அந்த கேம்பஸ்ல ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. சிலர் அங்கேயே கேக் வெட்டுறாங்க, சிலர் அங்கேயே அவங்க ஜாலியாக சந்தோஷப்படுறாங்க, சிலர் வீடு திரும்புகிறாங்க, சிலர் வந்து ஜாலியாக அவுட்டிங் போகலான்னு சொல்லி கிளம்புறாங்க.
காலைப்புடைய ஃப்ரெண்டு வந்து கேட்கிறார், எங்க அப்பா எனக்கு கார் வாங்கிட்டு வந்துருக்கார், எங்க அப்பா கார் வாங்கிட்டு வந்திருக்கிறார், நாங்க எல்லாரும் ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம், நீ வாரியான்னு கேட்கிறார். நம்ம கூட படிச்சு இவன் வர்றான், நீ வர்றியான்னு காலைப்பிட்ட கேட்காரு. காலை போகல, காலை போக முடியாது, ஏன்னா அவர் என்ன ஆயிட்டாரு, அவர் மட்டும் ஃபெயிலு. இப்போ துக்கத்தோடு இருக்கிறதுனால காலை அந்த கார்ல வந்து 5 பேர் ஃப்ரீயா உட்காரலாம், 6 பேர் ஏறுறாங்க. மருத்துவராய் தேர்ச்சியான 6 பேர் அந்த கார்ல ஏறி பயணப்படுறாங்க. இப்ப காலை கூட யார் இருக்கிறானா, அந்த கார் வாங்கிட்டு வந்து ஃப்ரெண்டோட அப்பா இருக்கிறார். வராண்டா, நான் பேசுறது ஸ்லாங் உங்களுக்கு புரியுதுல, அந்த ஒரு ரூமுடைய வராண்டா பகுதியில அந்த காலை தன்னுடைய ஃப்ரெண்டோட அப்பா கூட அமர்ந்து இருக்கிறார். திடீர்னுட்டு ஃப்ரெண்டோட அப்பா கூட பேசிட்டு இருந்தவர் எழும்பினார். தன்னுடைய ரூம்ல போய் தாழ்பால் போட்டு முழங்கால் படிட்டார். என்ன செய்திருப்பார்? ஜெபம் பண்ணல, சண்டை போட்டா. ஆண்டவரே, நான் உமக்காக நான் உண்மையா இருந்தேன், நல்லா படித்தேன், நல்ல ஜெபம் பண்ணேன், வேதத்தை வாசித்தேன். எல்லாரும் சினிமாவுக்கு போகும்போது, எல்லாரும் ட்ரிங்க்ஸ் அடிக்கும்போது, எல்லாரும் இந்த வாலிப வயதை சந்தோஷமாய் என்ஜாய் பண்ணி எல்லாரும் அனுபவித்து கொண்டிருந்த நாட்கள் நான் உமக்காய் சாட்சியாய் வாழ்ந்தேன். நீர் தந்த பரிசு இதுதானா? எனக்கு தோல்வியை தந்தீர், எனக்கு அவமானத்தை தந்தீர், என்னை அவமானப்படுத்தி விட்டீர், என்னை வெட்கப்படுத்தி விட்டீர், இதுதான் உமக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்டார். எல்லாத்தையும் கேட்டுட்டு சொன்னார், என் வாழ்க்கையில 1 வருஷம் தாமதம், இனி 1 வருஷம் நான் படிச்சாதான் பாஸ் ஆக முடியும், 1 வருஷம் நான் படிச்சாதான் என் பேருக்கு பின்னாடி டாக்டர் போட முடியும், நான் இந்த அவமானத்தோடு எப்படி வீடு திரும்புவேன்? ஆண்டவர்கிட்ட பல கொஸ்டின் வைத்தார். ஏறக்குறைய ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம், நான் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டார். கடைசியா சொன்னார், ஆண்டவரே, முதல் வருஷம் நீர் என்ன ஃபெயில் ஆக்கினா உங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்க மாட்டேன், ஏன்னா நான் படிக்கல, அப்போ பாஸ் ஆக்கி விட்டு, இப்போ நான் நல்ல எக்ஸாம் எழுதி ஏன் ஃபெயில் ஆகணும், ஏன் எனக்கு இந்த தோல்வி அனுமதித்து? இப்படி கேள்வியோடு கூட தன்னுடைய ரூமை திறந்து வெளியே வந்தார். அந்த விடுதியில் இருந்த மொபைலுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அந்த 2000 வருஷத்துல அந்த டாக்டர் சொன்ன மொபைல் பேர் மறந்து போச்சு. வாக்கி டாக்கி மாதிரி இருக்கும், ஒரு மொபைலில் வந்து ஒரு குச்சி நீளமாக இருக்கும், பழைய மொபைல், இன்னைக்கு இருக்கிற மொபைல் கிடையாது, இன்னைக்கு இருக்கிற பேசிக் மொபைலும் கிடையாது, ஒரு பெரிய மொபைல். அதுதான் அழைப்பு வந்தது. அந்த அழைப்பை காலை அட்டன் பண்ணார். அட்டன் பண்ணி கேட்ட செய்தியை ஃப்ரெண்டோட அப்பாட்ட கன்வே பண்ண முடியலை. கேட்ட செய்தி என்னன்னா, ஹோண்டா சிட்டி என்கிற புது கார்ல பெங்களூருக்குள்ள பயணித்த அந்த கார் ஒரு விபத்துல ஆக்சிடென்ட், அந்த விபத்துல தேர்ச்சியான 6 மருத்துவர்களும் ஸ்பாட்ல அவுட் ஆயிட்டாங்க. நம்ம உச்சி கொட்ட மாட்டோம், நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம், ஏன்னா நிறைய ரோடு ஆக்சிடென்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். 2005க்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் மரித்தா இந்திய தேசம் முழுவதும் பேசப்படும். ஒரு கொலை, ஒரு கற்பழிப்புனா இந்தியா முழுவதும் பேசப்படும். இன்னைக்கு நிறைய கொலை விபத்து பெருகி விட்டது, அதனால இன்னைக்கு அது நமக்கு சகஜமா தெரியுது. ஆனா இந்த சம்பவம் 6 மருத்துவர்களும் ஸ்பாட்ல மரித்து போன செய்தி தொடர்ச்சியாய் சில நாட்கள் இந்தியா முழுவதும் வந்த பத்திரிகையில் வந்த செய்தியை, இந்த 6 மருத்துவர்கள், தேர்ச்சியான மருத்துவர்கள் பெங்களூர்ல மரித்து போனாரு. இந்த விபத்து தான் அதிகமா செய்தி பேப்பர்ல வந்த ஒரு காரியம். இப்போ கொஞ்சம் மெதுவா இந்த செய்தியை கேட்ட காலை கொஞ்சம் மெதுவா ஃப்ரெண்டோட அப்பாட்ட கன்வே பண்ணியாச்சு. ஆக வேண்டிய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் தாமதமாகி மாலை வேளையில வந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நின்னார். காலை பால ஜெபம் பண்ண முடியல. காலைப்புடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசினாராம், காலை, நீ ஃபெயில் ஆகியிருக்கலாம், ஆனா நீ உன் வாழ்க்கையை இழக்கல. பாஸ் ஆன 6 பேர் தன் வாழ்க்கையை இழந்துட்டாங்க, தன் ஜீவனை இழந்துட்டாங்க. நீ ஃபெயில் ஆனாலும் நான் உன்னை காப்பாத்தினேன். ஒருவேளை நீ பாஸ் ஆகி அவர்களோடு பயணப்பட்டிருப்பாய், ஆனா உன் கையை காலை கூட இழக்க விரும்பல. எப்படி உன்னை இழப்பேன்? உன் மேல இருக்கிற தரிசனத்தை நீ நிறைவேற்றணும்னா பொறுமையா என் சித்தத்தின்படி 1 வருடம் படி என்று சொல்லி கர்த்தர் பேசினார். தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தார். காலை அதே கல்லூரியிலே தொடர்ந்து 1 வருஷம் படித்து முடித்தார். படித்து முடித்து தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்தார். தூத்துக்குடியில இருந்து திருநெல்வேலிக்கு வர்ற பைபாஸ்ல புதுக்கோட்டை அப்படிங்கிற ஒரு பட்டணம் இருக்கு. நீங்க கூகுள்ல கூட செக் பண்ணலாம். அந்த புதுக்கோட்டை என்கிற பட்டணத்துல ஜேக்கப் ஹாஸ்பிட்டல் என்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. இந்த ஜேக்கப் ஹாஸ்பிட்டலை நிர்வகிக்கிறது டாக்டர் காலேப் கென். அவங்களும் அவங்க மனைவியும் 2 பேரும் மருத்துவர்கள், அதை நிர்வகிக்கிறாங்க. சில ஊழியங்களுக்கு அவங்க செய்வதுண்டு, மருத்துவத்தை சேவையாக செய்வதுண்டு. இந்த மருத்துவர் என்னோடு கூட உட்கார்ந்து ஒரு நாள் பேசிட்டு இருந்தார். சில வருஷங்கள் ஆகிவிட்டது. அவரோடு அமர்ந்திருந்து பேசி கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், பிரதர், அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 20 வருஷம் கடந்து வருகிறது. இந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடைப்பட்ட நாட்கள்ல எத்தனையோ தோல்வி வந்திருக்கிறது, எத்தனையோ தாமதம் வந்திருக்கு. நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன், ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேன், அவர் செய்தா நன்மைக்கு எதுவா இருக்கும்னு சொன்னார். அவர் செய்தா இந்த தாமதம் என்ன செய்யும், தோல்வி என்ன செய்யும்னா ஆண்டவர் மேல இருக்கிற அன்பை விட்டு நம்மளை விலக செய்யும். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி, அவரிடத்துல அன்பாக இருக்கிற நீங்களும் நானும் தாமதத்தின் பாதையில நடத்தப்படும் பொழுது அந்த அன்பிலிருந்து பின்வாங்குகிறோமா, முன்னேறி செல்கிறோம்?